சில அது வெட்ட வெளிச்சமா தெரியுது. டாக்டரையும் கூப்பிட்டாது இந்தியன் எம்பசி. எல்லாருக்கும் வணக்கம். அது வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஓகே சொல்லுங்க சில நான் இந்த அரசியல் நியூஸ்கள் இப்ப கொஞ்ச நாளா எனக்கு பாக்குறதுக்கு கிடைக்கல. ஆனா இப்ப இதுல பேசுற சகோதரிகளை நான் உண்மையில வாழ்த்துறேன். அதையும் கண்டினியூ பண்ணிட்டு நான் கொஞ்சம் கேட்டுக்கொண்டிருந்துட்டு பிறகு நான் இல்ல எங்கட கேள்வி என்னன்னு சொன்னா இது ஒரு அனுமான கேள்விதான். அதாவது இன்றைக்கு திடீரென்று ஸ்ரீதரனாக எங்கட தமிழ் எம்பி மேர்கள் 2 பேரை அழைச்சிருக்கணும். அதே மாதிரி ஒரு எங்கட இஸ்லாம் சகோதர ஒரு எம்பிஏ அழைச்சிருக்கணும். அப்ப இவங்க என்னத்துக்காண்டி இந்த திடீரென்று இந்த திமுக காரர் அழைச்சிருக்கிறக்குரிய காரணம் என்ன? இப்ப தேர்தல் வாரக்காண்டி செய்திருக்கணுமா? திமுக காரர் அழைச்சிருக்கணும் என்று சொல்லிச்சானா அது உங்களுக்கு அது என்னன்னு சொல்றது உள்ளங்கை நெல்லிக்கனி என்று சொல்லுவாங்க. அரசியல் தான் 100% சார்ந்ததா இருக்கு. அதுல என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப அவையில பொறுத்தளவுல இந்த எலெக்ஷன் 2026 சீமான் டஃப் கொடுப்பேர் என்று சொல்லி அவையில எதிர்பார்க்கணும். ஓகே அப்ப டஃப் கொடுக்க என்னன்னு சொல்லி சொன்னா சீமான் முன்வைக்கிற விஷயங்கள் இலங்கை தமிழற்ற அவர் முன்வைக்கிறார். அப்ப அதை உடைக்க வேணும் என்று சொல்லி சொன்னா இலங்கையில இருக்கிற தமிழ் அரசியல்வாதிகள் அதாவது ஈஸியாக இந்தியாவினுடைய கருத்துக்களை அடிவரடிகள் என்ற பேர் நான் பாவிக்க விரும்பல. இந்தியாவுடைய கருத்துக்களை ஈஸியாக யார்கிட்ட திணிக்க முடியுமோ அப்படியான அரசியல்வாதிகளை அணுகி அவர்களை கொண்டு சில காய் நகர்த்தல்களை செய்கிறது. சரி, அதற்கான ஒரு இதா இருக்குமே ஒழிய அடுத்தது என்னன்னு சொல்லி சொன்னா எந்த ஒரு காலத்திலையுமே இந்தியா தமிழர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தராது. ஆனா இந்தியா தமிழர்களுடைய பிரச்சனைய எப்பவுமே மேசையில வச்சிருக்குமே என்று சொல்லி சொன்னா தாங்கள் டிமாண்ட் பண்றதுக்காக. இப்ப அந்த டிமாண்ட் கூட இப்ப இருக்கிற அரசாங்கத்துல சரி வராதுன்றதுக்காக இப்ப முழுக்க இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்கு ஆதரவாகத்தான் என்னுடைய மத்திய அரசினுடைய நிகழ்வு திட்டம் இருக்கும். இப்ப தமிழ்நாட்டுல என்னன்னு சொல்லி சொன்னா இவர்கள் எடுத்து பேசுறேன்னா உங்களுக்கு தெரியும், நான் கேள்விப்பட்டேன் என்னன்னு சொல்லி சொன்னா பழைய தமிழ் அரசியல்வாதிகளுக்கு இந்தியாவில வீடுகளே இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நான் ஒரு சில காலத்துக்கு முதல். சம்பந்தனுக்கு எல்லாம் இருக்கு. நான் முந்தின நாளும் காய்ச்சேன் நான் சொன்னேன். அவைகளுக்கு அங்க வீடுகள் இருக்கு, லக்ஸரி ஹவுசஸ் இருக்கு. அவையில் அங்கால போகாத நாட்கள்ல அந்த வீடுகள் ரெண்ட் அவுட் பண்றதாக முந்தி எனக்கு இருக்கு. வேற போனவர்களுக்கு வேற ஆட்களுக்கும் இருக்கலாம். இவைகளுக்கு அங்க என்ன வெளிப்படையான போயிருந்தவை ஒரு பிரஸ் கான்பரன்ஸ்லயோ அல்லது ஒரு கான்ஃபரன்ஸ் பொருளையோ கதைச்சிருந்துச்சுன்னா அதை பற்றி நாங்கள் கருத்துல கொள்றதுலயோ அதை பற்றி கதைக்கிறதுலயோ இது ஒரு விஷயம் இருக்கு. இது இப்ப இப்படியானது ஹிடன் அஜெண்டாவில நடக்கிற மீட்டிங் என்னன்னு சொல்லி சொன்னா அண்டர் த டேபிள் ஒரு டீல் இருக்கும், அண்டர் த டாப் ஆஃப் த டேபிள் இன்னொன்று வெளியே சொல்லுவினோம். இப்ப நாங்க இப்ப உதாரணத்துக்கு இப்ப இங்க தமிழ் மக்கள்கிட்ட சொல்லிக்கல நாங்கள் எங்களுடைய தமிழற்ற பிரச்சனை பற்றி தமிழ் தேசியம் பற்றி நாங்கள் அவர்களோட கதைச்சிருக்கணும், அவையில் அதுக்கு எங்களுக்கு 100% சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி இருப்பினோம்னு சொல்லி வெளியே சொல்லுவினோம். ஆனா அதுக்கு உள்ளுக்கு என்ன டீல் நடந்திருக்கோம், அதுக்காக என்ன நடந்ததுன்றது அது ஒருத்தருக்குமே தெரியாது. அப்படியான நிகழ்வுகள் தான் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கே ஒழிய அடுத்தது என்னன்னு சொல்லிச்சோன்னா இப்ப தமிழ்நாடு அரசு இந்த மீன்பிடி பிரச்சனைக்கு கூட ஒரு தீர்வு காண முடியாம இருக்கக்கூடிய ஒரு அரசு தான் அங்க இருக்கிறது. அப்ப அங்க இருக்கிற அரசு 4 வழிச்சாலை போடுறதும் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறதும் அந்த கண்ட்ராக்டை தங்கடாக்களுக்கு கொடுக்கறதும் அப்படியான அரசு தான் காலாதிகாலமா நடந்து கொண்டிருந்தது. அப்ப அடுத்தது இப்ப என்னன்னு சொல்லிச்சோன்னா அங்க தமிழ்நாட்டு அரசு ஒரு பெரிய சேலஞ்சா இருந்தது பேனாச்சிலேயே கடலுக்குள்ள வைக்கிறது. அது சீமானின் பலத்தை எதிர்ப்பால அது நடக்க இல்லை. அப்ப அப்படியான ஒரு சூழ்நிலையில அவர்கள் தாங்கள் கோலூற்றவனும் இப்ப சீமான் கொள்கைக்கு எதிராக ஏதாவது ஒன்று கொண்டுறவனும் என்றால் அவர்களுக்கு சில வேளைகளில் இவைகளுடைய அட்வைஸுகளையோ அல்லது இவைகளுடைய பங்களிப்பையோ கேட்டிருக்க கூடும். பங்களிப்பு இல்லைன்னா அதன் அர்த்தம் இதுதான் அதாவது நான் இதை நீங்க விறக்கு முதல்ல இதே கருத்தை இங்க முன்வச்சேன். நான் சொன்னான் இதான் என்று சொன்னேன். தேர்தல் நேரத்தில் திமுக அரசு கூப்பிடுதுன்னு சொன்னா இப்படியானதான் சீமாண்ட இதை கொஞ்சம் குறைக்கணும், அவற்றை வீரியத்தை குறைக்கணும். மற்ற தாங்கள் அவையோட நிக்கிறத அடிக்கடி போக்கஸ் பண்ணி கொண்டு இருக்கணும், உலகத்துக்கு செய்து கொண்டிருந்தால் இவருக்கான நீங்க சொன்ன மாதிரி இவருக்கான இதுகள் குறையும்ன்றதான் அவன் நோக்கமாக இருக்க முடியும். மற்றது கடல் சார்ந்த விடயங்களை பற்றியும் கொஞ்சம் கதைப்பினோம். ஏன்னா அவைகள்
சனம் வந்து இங்கே கேட்க பத்திரிகையாளர் கேட்க அதுக்கு விட சொல்லணும் தானே. அப்போ அந்த விடைக்கு வந்து அவர்கள் கொண்டு வர விடை என்னென்று சொன்னால், தாங்கள் இந்த கடல் பிரச்சனையை பற்றி காய்ச்சினாங்கள், இதுகளை பற்றி காய்ச்சினாங்கள், கச்சதீவை பற்றி காய்ச்சினாங்கள், அவங்களுக்கு தானே இருக்குது. இதைத்தான் இவங்கள் மீண்டும் வந்து புருடா விடுவாங்க. எங்களுடைய ஆக்கள் வந்து விட போகிற புருடா வந்து. ஆனால் இவியலை அங்கே கூப்பிட்டது இவியலுக்கே சில வேலை தெரியாமல் இருக்கலாம். ஏன் கூப்பிட்டா ஏன் படம் பிடிச்சான்னு தெரியாமல் ஒரு ஆள் காய்ச்சி போட்டு வரக்கூட சாத்தியம் கூட இருக்கு. ஆனால் அங்கே ஒன்று நடக்க தமிழக அரசால வந்து எங்களுக்கு, அதுவும் திமுக அரசால வந்து ஒரு தலைமை அளவு கூட எங்களுக்கு ஒன்றும் செய்து தர போறது இல்லை, எந்த ஒரு செய்ய போறதும் இல்லை. மற்ற தீர்வு திட்டம் என்று சொல்லி நீங்கள் அவையில் பார்க்குறேன்னு சொன்னால், அது வந்து மத்திய அரசு தான் வந்து இந்த ஒப்பந்தங்கள் சம்பந்தமாக கதைச்சோ அல்ல அதுக்கான முறைப்பாடுகளை செய்ய முடியும். தமிழக அரசுக்கு இதுக்குள்ள இது இல்லை, அதுக்கான அதிகாரங்களும் இல்லை. அவைகள் வந்து இப்படித்தான் இந்த தேர்தலை முன்னிட்டு ஏதோ இன்னொரு வேறு ஏதோ கள்ள பிளான் எல்லாம் போட்டு வச்சு கொள்வாங்க. சீமாண்ட இதை வந்து குறைக்கணும்ன்றதுதான். இந்த முறை சீமாண்ட ஒரு வீச்சு வந்து சரியான இதாக இருக்கும். 2026 பார்லிமெண்ட் இதில் வந்து தேர்தலில் வந்து தமிழகத்தில். ஸோ அது அவர் வந்து சில கூட்டுகளை எல்லாம் முயற்சித்திருக்கிறார், இதன்றிருக்கிறார். ஆனால் அப்படி ஒரு கட்சி வாரது வந்து எங்களுக்கு வந்தான்னு சொன்னால் ஒருவேளை ஒரு நிறைய சாத்தியங்கள் இருக்குது எங்களுக்கு. இப்போ சீமானாக்கள் வந்தான்னா நாட்டை திருமண்டு நான் சொல்லல, இந்த இறந்து போல நாயன்மார்களுக்கு ஒவ்வொரு போராளிகளுக்கு கூட ஒரு வரலாறுகள் படங்கள் அதெல்லாம் எடுக்கிறதுக்கான சாத்தியங்கள்ல இருந்து இன்னும் கொஞ்சம் வீரமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுல எனக்கு அதுல ஒரு விருப்பமும் கூட. அதுல வந்து என்ன சொல்லிட்டோன்னா, இப்ப சீமானின் அரசு தமிழ்நாட்டுல வந்தா கூட இந்த மாகாண அரசை ஓவரைட் பண்றேன்னு சொல்லிச்சோன்னா, அந்த அவையல்ன்ற தீர்மானங்களை கூட முடக்கிற அளவுக்கு மத்திய அரசுக்கு தான் இதுகள் இருக்குது. மத்திய அரசுக்குள்ள ஒரு மாகாண அரசு இருக்கும் வரைக்கும் அதை மீறி ஒன்றும் பெருசா செய்யக்கூடிய மாதிரி இருக்குமென்று நினைக்கிறது. ஆனா இப்ப இருக்கிற இலங்கையின் அரசு வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, உளச்சுத்தியோட இந்தியாவுக்கு விசுவாசமாக இருக்கிற ஒரு அரசு கிடையாது. ஏன்னா இப்ப இருக்கிற அரசுக்கு வந்து இப்ப எங்களோட தமிழ் மக்களுக்கு எப்படி ஒரு பாரிய அழிவை கொடுத்ததோ அதே மாதிரி வந்து இந்திய அரசு வந்து இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்கு பாரிய அழிவை கொடுத்த ஒரு அரசாங்கம் தான் அரசு தான் இந்திய அரசு. அப்ப அவையில் உளச்சுத்தியோட அதை ஏற்றுக்கொள்ள வேணுமானா, இந்த இதுல வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, இந்தியாவை பிறந்தள்ளவனமாக இருந்தால் அவையில் கொடுக்கிற அந்த 11 திருத்தத்தை விட மேலதிகமாக எல்லாரையும் சமத்துவமா நடத்துவோம் என்ற ஒரு புது பாலிசியை நான் நினைக்கிறேன் இந்த அரசாங்கம் கொண்டு இல்லை. புது பாலிசியா இவ்வளவு தானே. இப்ப நீங்க கேட்டாக்கு என்னால சொல்லக்கூடிய ஒரு விடை என்னன்னு சொன்னோம், அதாவது இந்திய தமிழக அரசுக்கு வந்து அது வந்து இருக்கிறது வந்து மாநில ஆட்சியா தான் இருக்குது. இல்லை மாநில சுயாட்சியா இல்லை. மாநில ஆட்சி என்று சொல்லிக்க அது முதலமைச்சரை கூட நீக்கிற பவர் வந்து கவர்னர்கிட்ட இருக்கிற நிலைமையா தான் இருக்கு. மத்திய அரசின் கையில தான் இருக்கு. சமஷ்டின் அரவாசி சமஷ்டி தான் அங்க இருக்குது. ஸோ அப்ப தமிழக அரசால இந்த இதுல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. மேற்கொண்டு எடுக்க போனா வேண்டிய அரசை டிஸ்மிஸ் பண்ற அளவுக்கு கூட வேறிட்ட கவர்னர்கிட்ட அதிகாரம் இருக்குது. சரிதான். அப்ப அவியலால இலங்கை அரசாங்கத்தை ஒரு கணக்குக்கு மேல இவியல் மத்திய அரசை வற்புறுத்தலாம். சரியா, மத்திய அரசை வந்து நீங்கள் வற்புறுத்தி எங்களுக்கு இதை இப்படியான செய்யலாம், ஆர்ப்பாட்டங்களை நடத்தலாம். அதுவேல் மத்திய அரசோட கூட்டு இல்லை என்று சொன்னால், மத்திய அரசோட கூட்டு இல்லாம செப்பரேட்டான்னு சொன்னால் வேண்ட குரல் அங்க எடுபடாது. மத்திய அரசோட கூட்டா இருந்தா தான் வேண்ட மாநில அதாவது மத்திய அரசுல வந்து வேண்ட எம்பி மேரும் இருப்பீங்க. அப்ப வெளிப்படையா வந்து என்னன்னு சொல்லிச்சுன்னா, இது வந்து அவையில் வந்து எப்ப அந்த அவையில் போனதுக்கான என்னத்துக்காக போனது என்னத்துக்காக அழைக்கப்பட்டதுன்னு சொல்லி அவையில் இது ஒன்று சொல்லும் வரைக்கும் அது வந்து புதிர்தான். இனி சொன்னதுக்கு பிறகுதான் நாங்கள் அதை பற்றி ஏதாவது பேசுறேன்டா பேசலாம். இப்ப நான் இங்க வந்தது என்னன்னு சொல்லி சொன்னா, கீழே ஒரு ஆள் எழுதியிருந்தார், கல் தோன்றும் மண் தோன்றும் முன் மூத்த குடி தமிழ் குடி என்றா, கல்லு மண்ணெல்லாம் தோன்றதுக்கு முதல் எப்படி தமிழன் தோன்றி இருக்க முடியும் என்று சொல்லி ஒரு இதோட கேட்டு எழுதியிருந்தார். அப்ப அது அடுத்தது வந்து நாங்கள் தவறாக சொல்ற ஒரு சில பழமொழிகள் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு போகலாம் என்று யோசிச்சேன். அதுல வந்து என்னன்னு சொல்லிச்சோன்னா, இது நான் வந்து சொல்றது வந்து நான் அறிந்த விஷயம். இது வந்து 100% சரியா இருக்குமா பிள்ளையா இருக்குமான்றது அது நீங்க தான் முடிவுக்கு வர வேணும். கல் தோன்றும் மண் தோன்றும் முன் மூத்த குடி, வாளோடு தோன்றிய மூத்த குடி தமிழ் என்று சொல்லி இருக்கிற கூட்டு வந்து அதுல வந்து எழுத்து வந்து நீங்க இன்னுக்கு பதிலாக இன் போட வேணும். கல் தோண்டு முன் தோன்று மூத்த குடி, கல் தோண்டு மண் தோன்று முன் தோன்று மூத்த குடி
தான் தமிழ் கொடி. அதாவது வந்து கல்லை வேடனா இருந்த மனுஷன் கல்லை தோண்டி குகைகள் அமைச்சு வாழ்றதுக்கு முதலும், மண்ணை தோண்டி விவசாயம் செய்யறதுக்கு, தனியா இறைச்சியை மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்த மனுஷன் மண்ணை தோண்டி விவசாயம் செய்து பயிற்சிகளை செய்யறதுக்கு முதலும் தோன்றின, அதாவது வாளோடு, அதாவது ஆயுதத்தோடு, அது கல்லை தோன்றதுக்கான கருவிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு முதலே தோன்றின ஒரு இனம் தமிழினம். இதுதான் சரியான கூற்றா இருக்கணும். கல் தோண்டு மண் தோன்று முன் தோன்று மூர்த்த குடி தமிழ் குடி. இதுதான் அதன் சரியான விளக்கமா இருக்கணும். அது என்னன்னு சொல்லி சொன்னா, எங்களுடைய ஒரு சாபக்கேடு. இந்தியாவில் நாங்கள் வந்து இந்த தமிழ் நூல்களை எழுதுறவர்கள், தமிழுக்கு விளக்கம் சொல்றவர்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து தமிழர்கள் அல்லாதவர்கள். அதாலையும் ஒரு காரணம். அடுத்தது வந்து நாளடைவில் மருவி போறது, தமிழ் சொல்லுகள் எல்லாம் மருவி போறது, அது ஒரு காரணம். இப்ப அதுக்கு இப்ப இந்திய நிகழ்ச்சியில என்னுடைய மதிப்புக்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய சுரேஷ் சொன்ன ஒரு பழமொழி, சோழியன் குடும்பி சும்மா ஆடாது. அது கூட ஒரு தவறான பழமொழி. சோழியன் குடும்பி சும்மா ஆடாதுண்டா என்னதுக்காக சோழியன் குடும்பியை சும்மா ஆட்ட வேணும்? இப்போ ஒரு தமிழ் வந்து சொன்ன ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஒரு கடுமையான கருத்துள்ள சொற்களை தான் அது பழமொழிகளாக கொண்டு வந்திருப்பினும், இந்த பழமொழிகள் வந்து பல வருஷமாக, நூற்றுக்கணக்கான வருஷமாக பழக்கத்தில் உள்ள விஷயம். அப்ப அது வந்து நாளடைவில் தெரிஞ்சுதான் இப்படி வருது. இப்போ உண்மையிலேயே வந்து அந்த சரியான பழமொழி என்னென்றால், சோழியனின் குடும்பி சும்மாடு ஆகுமா அல்லது சும்மாடு ஆகாது, அதுதான் சரியான பழமொழி. இப்போ சும்மாடு என்றது என்னன்னு சொல்லி சொன்னா, தலையில வந்து பாரங்களை தூக்குறதுக்காக ஒரு வட்ட வடிவில துணியில திருகணி என்று சொல்லுவேன், அதுக்குரிய தமிழ் சொல்லு. திருகணி மாதிரி செய்து அதை தலையில வச்சு அதுக்கு மேல குடத்துல பாலோ தண்ணியோ அல்லது ஏதாவது பாரத்தை தூக்குறதுக்கு பாவிக்கிற ஒரு உபகரணம் தான் சும்மாடு. அப்ப சோழியன்ற குடுமி என்றா ஒரு சோழிகளை வைத்து குறி சொல்லக்கூடிய அல்லது தலையிலே நீளமான குடும்பியை வளர்க்கக்கூடிய மனிதனுடைய அந்த குடும்பியில வந்து நீங்க ஒரு பன் மாதிரி ஒரு உருண்டையா செய்து தலையில வச்சா கூட அது சும்மாடு செய்கிற வேலையே செய்யாது. சோழியன் குடுமி சும்மாடு ஆகுமா, அதுதான் அந்த சரியான பழமொழி. அடுத்தது வந்து நாங்க சொல்ற பழமொழிகள்ல சிலது வந்து 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுண்டு. நாங்கள் இப்போ இந்த வெளிநாட்டில் இருக்கிற ஆண்கள் எல்லாம் 1-2 பொய்யை சொல்லிட்டே நாங்கள் படுற பாடு வந்து எல்லாருக்குமே தெரியும். இதில் 1000 பொய்யை சொன்னால் என்ன மாதிரி அந்த குடும்பம் விளங்கும். அப்போ அப்படி ஒரு பழமொழி இருக்காது. இந்த பழமொழி வந்து நான் முடிச்சுட்டு விடுறேன்னப்ப அதுக்கு பிறகு கதைக்கும். இது வந்து இந்த பழமொழி வந்தது எல்லாமே வந்து இந்த கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முதல், கடித போக்குவரத்து, டெலிகிராம், பிறகு வந்த வாட்ஸ்அப்புகள், அது இதெல்லாம் வர்றதுக்கு முதல் வந்த பழமொழி. இந்த பழமொழி சரியான பழமொழி என்னன்னு சொல்லிட்டோம்னா, அந்த நாளையில ரெஜிஸ்டர் மேரேஜ் என்ற ஒன்று இல்லை. அப்போ ஒரு கல்யாணத்தை செய்ய 1000 பேருக்கு போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுன்றது தான் சரியான பழமொழி. 1000 பேருக்கு போய் சொல்லி ஒரு திருமணம் செய்கிறது தான் சிறந்த திருமணம். ஏனென்றால் ஒருவர் கணவனுக்கு மனைவியையும் மனைவிக்கு கணவனையும் நிறைய பேருக்கு அறிமுகப்படுத்துற ஒரு விழா. அதை நாங்கள் நாளடைவில் 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணு சொல்லி விட்டுட்டோம். அண்ணா அண்ணா அப்ப ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது, அதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப மேலோட்டமான கருத்து வந்து நீங்க வந்து ஒரு தாளிலேயோ அல்லது ஏட்டிலேயோ, ஏடுன்றது வந்து பனையோலையில செய்து ஆணியால எழுதப்படுற ஒரு எழுத்து முறை. ஆரம்ப காலத்துல தமிழர்கள் பாவிச்ச ஒரு எழுத்து முறை. அந்த நோட் டேக்கிங் என்ன சொல்றது, எழுத்த பாதுகாக்கிற ஒரு முறை தான் இந்த ஏடு. இந்த ஏட்டுல எழுதினா வந்து இந்த ஏடு கிட்டத்தட்ட 200-400 வருஷம் அதுல இருக்குமென்று சொல்றாங்க, பாவிக்கக்கூடியதா இருந்திருக்குது. அதாவது வந்து சாதாரண காகிதங்கள் வர்றதுக்கு முந்தினது. அப்ப இந்த ஏட்டுல நீங்க சுரக்காய் என்று எழுதி போட்டு அதுல நீங்க உணவு சமைக்க இயலாது என்றதுதான் வெளிப்படையான கருத்து. அதுக்கு மறைமுகமான கருத்து இருக்கான்றது எனக்கு தெரியாது. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? அதுக்கும் தெரியுமா? ஓ, அதான் கழுதைக்குனா கழுதை, மன்னார்ல இருக்கிற கழுதை,
ஐயா நான் கழு சொல்லுங்க அண்ணா. கேட்க தெரியும். கற்பூர வாசனை கழு என்றது ஒரு புல் வகை என்ற பெயர். அப்ப அது தைச்சு கொண்டு வரைக்க தான் அந்த கற்பூர வாசனை தெரியும். அது கழுதை இல்ல, கழு தைக்க கற்பூர வாசனை. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசம்? அதான் அப்ப அக்கா சொல்றதுதான். அதாவது வந்து நாங்க புல் பாயன்னு சொல்லுவோம், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களோ தெரியாது. வெளிநாட்டுல சின்ன வயசுல வந்த ஆட்களுக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. ஊர்ல புல் பாய் இருக்குது. அந்த புல்லு வந்து அந்த புற்பாய் தைக்கிறதுக்கு பாவிக்கிற புல்லுக்கு பேர் கழு. அப்ப அந்த கழுவில வந்து நீங்க புற்பாய் செய்யல, அதுல இருந்து ஒரு கற்பூர வாசம் வரும். அதைத்தான் சொல்றது கழு தைக்க வருமாம் கற்பூர வாசம். ஓகே. அடுத்தது வந்து இன்னொன்று, மண் குதிரையை நம்பி ஆத்துல இறங்காது. ஆத்துல இறங்க வேண்டாம். மண் குதிர் புதிர் புதிர் வந்து அந்த மண் மேடு. அது வந்து சரியான விளக்கம் வந்து மண் குதிரை நம்பி ஆற்றில் இறங்காது. மண் குதிரை என்று சொல்றது இப்ப ஆறு ஓடி ஆறு அமைதியா இருக்கிற நேரம் அது நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த நிலம் வந்து திட்டு திட்டா இருக்கும், குட்டி குட்டியா இருக்கும். அப்ப நீங்க ஆழம் குறைவென்று சொல்லி அந்த மண் திட்டியை நம்பி நீங்க ஆத்துக்களை இறங்குனீங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்து. அது சொல்றதுதான் மண் குதிரை நம்பி ஆற்றில் இறங்காது என்றது. அதே பிறகு நாளடைவில் மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காது என்று சொல்லி மாத்தி விட்டுட்டாங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்து மூத்த கூடி. அனுப்பி பாருங்க சுரேஷ் அண்ணாக்கு வந்த பதிவு வாட்ஸ்அப்ல. என்ன சொல்றீங்க? உங்களோட வாட்ஸ்அப்ல போட்டிருக்கேன் பாருங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்து மூத்த குடி. அதான் நான் முதல்ல சொன்னேன், முதல் கோடி. அப்ப கல் தோன்றி மண் தோன்றி இல்ல, கல் தோன்றி மண் தோன்றான்னு சொன்னால் கல்லுன்னு சொன்னா மேல தோன்றிட்டு மண் உருவாகல. இப்படித்தான் சின்ன வயசுல எங்க அப்பா எனக்கு விளங்கப்படுத்த ஞாபகம் இருந்து நான் இப்ப இன்டர்நெட் நான் அடிச்ச வசனம் அப்படியே வந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்து மூத்த வாரோட தோன்றிய மூத்தினக்கூடிய. உலகத்திலேன்னா ஒரு மூத்த மொழி என்று நாங்கள் எல்லாத்தையும் ஆக மூத்த மொழி என்று சொல்லலாது. ஆனா நாகரிகம் துவங்க நாகரிகம் என்றது வந்து இந்தியாவில் தொடங்க இல்லை, பல நாகரிகங்கள்ல வாழ்கா ஒரு புத்தகத்துல வாய்ச்சி நான் நினைக்கிறேன், வாழ்கா நதி தொடக்கம் கங்கை நதி வரையுமே இன்னொன்று ஒரு புத்தகத்துல அந்த மக்களின் இதெல்லாம் பற்றி நான் ஒரு நாளைக்கு பிறகு அதை ஆறுதலான பற்றியான ஒரு கதை ஒன்று கதைப்பேன். அது இப்போ எங்கட நான் நினைக்கிறேன் சொல்ல நோமலா வந்து பாக்கேக்க வந்து நான் நினைக்கிறேன் ஆப்பிரிக்கா போன்ற இடங்கள்ல இருந்துதான் இந்த மொழி உருவாகிறதுக்கான காரணமா இருந்திருக்கலாம். ஆனா எங்கடையாக்கள் வந்து முதலாவது இதா சொல்லினோம், ஆனா ஆக மூத்த மொழி என்றும் சொல்லினோம். ஆனா வரலாறு எடுத்து பார்க்க அப்படி வராது. இந்த தமிழ் அந்த இனம் மக்களின் உருவாக்கம் மக்களின் வெளிப்பாடு மனிதர்கள் என்று பார்க்க அங்க இருந்தான் வருகுது அந்த மனிதர் இனங்கள். அப்ப எனக்கு அது வடிவாக தான் தெரியல. உங்களுக்கு சில எனக்கு இதுல அபிப்பிராயம் இருக்கோ? இதுல வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப சர்வதேச ரீதியா இன்னைக்கு உலகம் முழுக்க தமிழ் வந்து மூத்த மொழி என்று ஏற்றுக்கொண்டுட்டு, அடுத்த வந்து இந்த தமிழ் மொழியின் இதுல பார்த்தோம்னா தமிழ் மொழிக்குரிய எழுத்து வடிவம் இருக்குல்லோ, அந்த எழுத்து வடிவம் எப்படி அமைக்கப்பட்டதுண்டா இப்ப இருக்கிற தமிழ் மொழி இல்ல, பழைய தமிழ் எழுத்துக்கள் அந்த கோடு வளைஞ்ச எழுத்து குத்தெழுத்து அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் கேட்கலாம். அது வந்து பெரிய பட்டிக்கு வாங்கண்ணா, அப்ப இந்த 1 lakh அடிக்கலாம். அதான் நீங்க வாங்க பெரிய பட்டிக்கு. எனக்கு பெரிய பட்டி வேண்டாம். இல்ல அதை என்னன்னு சொன்னா அதுக்குள்ள போடுற லைக் வந்து டபுளா வரும். அந்த லைக் வந்து டபுளா வரும். நீங்க வாங்க. ஏன்டா சில வழியில நான் வந்து இன்னைக்கு எனக்கு நேரம் இருக்கிறபடியால் கொஞ்சம் கூட நேரம் கதைச்சு. இல்ல நீங்க பேசுங்க. அது அண்ணாட முகத்து மேல குத்துனால் டபுளா விழுகும், அதனாலதான். ஓகே, நீங்க இதோ அப்ப என்னன்னு சொல்லி சொன்னா அந்த எழுத்து வடிவம் என்னன்னு சொல்லி சொன்னா எங்களோட மேல் அன்னம், நாக்கு, பல்லு, கீழ் அன்னம், அந்த இதுகள்ல வந்து ஒவ்வொரு சவுண்டையும் நாங்க உச்சரிக்க எங்களோட நாக்கு, பல்லு, மேல் அன்னம் எந்தெந்த அமைவில இருக்கு, எங்களோட நாக்கு எந்தெந்த இடத்துல தொடுகுதோ அதுண்ட குறுக்கு வெட்டு ஒரு பிறப்பை என்ன ஷேப்ல இருக்குமோ அதை வச்சுதான் ஆரம்ப காலத்துல இந்த தமிழ் எழுத்து ஓசையோடு அமைக்கப்பட்டதாக ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. இல்ல அதான் ஒரு சொல்லுண்ட அன்றைக்கு நான் இதுல யாருக்கோ சொன்னான், ஒரு சொல்லுண்ட மூல ஒலிதான் எழுத்து எனப்படும். அப்ப அப்படி ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. அடுத்தது வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு வகையான ஆராய்ச்சி சொல்லுது என்னன்னு சொல்லி சொன்னா, முதல் மனிதன் வந்து அநேகமாக வந்து கருப்பு மனிதனாகத்தான் தோன்றி இருக்கோம். நாங்கள் வந்து ப்ரௌன் கலர் மனுஷர், கருப்பும் கிடையாது வெள்ளையும் கிடையாது, இடைப்பட்ட கலர்ல உள்ளாக்கள் தான் நாங்க.
ஆனா அந்த முதல் தோன்ற மனிதன் வந்து அநேகமா கருப்பு கலர்ல இருந்திருக்க வேணும் என்ற ஒரு ஆராய்ச்சி இருக்கு. அதால சில வேளைகள்ல முதல் மனிதர்கள் வந்து ஆப்பிரிக்காவில் தோன்றி இருக்கலாம். ஆனால் ஆப்பிரிக்காவில் இருக்கிற நிறைய மொழிகளுக்கு எழுத்து வடிவம் கிடையாது. இன்றைக்கும் வந்து அவைகளுக்கு எழுத்து வடிவம் கிடையாது. ஆங்கில எழுத்து வடிவத்தையோ பிரெஞ்சு எழுத்து வடிவத்தையோ தான் அவைகள் யூஸ் பண்ணேன். அப்போ தமிழ் மொழி என்னத்துக்காக சிறப்பு பெறுகுது என்று சொல்லி சொன்னால் 5 வருஷத்துக்கு முதலே 5000 வருஷத்துக்கு முதலே எழுத்து வடிவம் இருந்திருக்குது. அதுக்கு ஒரு கிராமருக்கு என்ன தமிழ்ன்னு எனக்கு தெரியல, கிராமர் இருந்திருக்குது. அடுத்தது வந்து ஒலி வடிவம் இருந்திருக்குது, இசை வடிவம் இருந்திருக்கு. ஒரு மொழிக்குரிய அத்தனை 20 தகுதிகள் உள்ள ஒரே ஒரு மொழியா தமிழ் மொழியை தான் நான் தெரிவு செய்திருக்கிறேன். அதால தான் தமிழ் மொழி முதல் மொழியாக இருக்கலாம் என்றும் உலகத்தில் முதல் பேசப்பட்ட மொழி தமிழாக இருக்கலாம் என்று சொல்லி இன்றைக்கு அது ஓரளவு சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது. அந்த சிறப்பு எங்களுக்குரியதான். எங்களுக்கு தான் அதன் அருமை தெரியல. எங்களுக்கு இன்னும் தமிழில் நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்குது. என்னென்னா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய இதில் அந்த 1333 குறள் தெரிஞ்சாக்களே எங்கள்கிட்ட இல்லை. நாங்கள் ஒரு 5 குறளையும் 4 குறளையும் வச்சுக்கொண்டு எங்களுக்கு தமிழ் தெரியும் என்று காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறோம். நான் அப்படித்தான். ஆகவே எங்களுடைய மொழி என்ற அருமை எங்களுக்கே தெரியல. அது நாங்கள் எங்களுடைய அடுத்த சந்ததிகளுக்கு நகர்த்துறதுக்கு எங்களால் முடிஞ்ச அளவு எவ்வளவு பணியாற்றணுமோ அதை பணியாற்றணும். அடுத்தது வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கிற இன்னொரு பழமொழி ஒன்று இருக்கு. ஆடி கறக்கிற மாட்டை ஆடி கறக்கணும், பாடி கறக்கிற மாட்டை பாடி கறக்கணும். மாடு ஆடிக்கொண்டிருக்க பால் கறக்க இயலாது. நீங்க பாடிக்கொண்டிருக்கல உங்களுக்கு பாடலாம். ஆனா மாட்டுக்கு 2 ஒலி தான் வரும். ஹை பிச்சில் மாண்டு கத்தும், லோ பிச்சில் மாண்டு கத்தும். அது என்னண்டு பாடுறது? இப்படி ஒரு பழமொழி இருக்குமா எங்கட தமிழில்? அப்ப அதுக்கு எனக்கு தெரிஞ்சது வந்து ஆடியல் கறக்கிற மாட்டை ஆடியல் கறக்கணும், பாடியல் கறக்கிற மாட்டை பாடியல் கறக்கணும்ன்றதுதான் சரியானதா இருக்கணும். ஆடி என்றது வந்து வியாபாரங்கள் செய்யக்கூடிய அந்த இடத்தை சொல்றது வந்து வியாபாரம் வர்த்தகம் அதுகள் செய்யக்கூடிய இடத்துல தமிழ் சொல் ஒன்றுக்காக ஆடி என்று சொல்லி. இப்ப நீங்க ஒரு படம் பார்த்தீங்களோ தெரியும், அங்காடி தெரு என்று சொல்லி. அந்த அங்காடி தெருன்றது அங்காடி என்றது வந்து வியாபாரம் செய்யற இடம். அப்ப ஆடியில் இருக்கிற அப்ப ஆடியில கட்டி இருக்கிற மாட்டை நீங்க வேறொரு இடத்துல நின்று பாடி. அடுத்து வந்து பாடி என்றது வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆயர் பாடி. அதாவது இடக்குல இனத்தவர்கள் மாடு ஆடு வளர்க்குற இனத்தவர்கள் வாழ்ற இடம் வந்து அதை ஆயர் பாடி, ஆயர்கள் வாழ்ற இடம் ஆயர் பாடி. வேறு இது அந்த அவையல் வாழ்ற இடத்த பாடி என்று சொல்றது. அப்ப ஆடியில் இருக்கிற மாட்டை ஆடியில போய் கறக்கணும், பாடியில இருக்கிற மாட்டை பாடியில போய் கறக்கணும். இதுதான் சரியான இதா இருக்க வேணும். ஆனா எனக்கு இதுக்கான எவிடன்ஸ் எனக்கு ஒன்றும் கிடைக்கல. ஆகவே அதை நீங்க தமிழ் தெரிஞ்ச வல்லுநர்கள் யாராவது இருந்தால் அதை பார்த்து சரி செய்து கொண்டுட்டு எனக்கும் சொல்லித்தாங்க, நானும் கற்றுக்கொள்றேன். அது மாதிரி மருவி போன பழமொழிகள் நிறைய இருக்குது. எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வரையில இப்போ அந்த கல் தோன்றி என்றதை பார்த்துட்டு தான் சில வழியில இப்போ இப்படி இருக்கலாம்னு சொல்லி இது வந்து ஒரு மேடை பேச்சில் வந்து சுகி சிவம் என்ற ஒரு பேச்சாளர், ஒரு தமிழ் அறிஞரால் சமயங்களை பற்றியும் பேசுவார். அவர் சொன்ன ஒரு விளக்கத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இது என்னுடைய சொந்த கருத்து அல்ல. அடுத்தது சுரேஷ், நேற்று பின்னேரம் நீங்க பேசின விஷயங்களை கேட்டு வயிறு வலிக்க சிரிச்சோம், சந்தோஷமாகவும் இருந்தது. உங்களுக்கு இப்படி ஒரு நகைச்சுவை நாயன் இருக்கிறதுன்னு வச்சு மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. எல்லாம் நகைச்சுவை இல்லைன்னா நாங்கள் எங்களை மறைச்சு அந்த கள்ளத்தனமா நாங்கள் கதைச்சோம்னு சொன்னா ஒன்றும் இல்லை. எங்களோட மனதில் பூட்டி வைக்காம சுதந்திரமா கதைச்சோம் என்று சொன்னால் எல்லாருக்குமே பல விடயங்கள் இதாகத்தான் இருக்கும். என்ன பொறுத்தவரையில எனக்கு ஒன்றுமே ஒழிக்க தெரியாது, உண்மையா அது என் லைஃப்ல இயலாது. நான் எல்லாமே நேர இப்ப எங்கட அர்ஜுனா டாக்டர் மாதிரி தான் நேரவே கதைச்சிருவேன். அப்ப சிலதுகளை வந்து சில பூட்டுகளை போட்டு கதைக்கிறதா.
பேச்சாற்றல்ன்றதும் அதோட சேர்த்து ஒரு நகைச்சுவை ஆற்றல்ன்றதும் அது எல்லாருக்கும் வர ஆசிரியர். அது ஒரு சில பேருக்கு தான் அந்த பேச்சாற்றல் வாரதா கொண்டு கிடைச்சிருக்கு. சுரேஷ் அது இருக்குது. சுரேஷ் நான் எல்லாம் கண்ண நேரம் கதைச்சேன்டா கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் போயிருக்கணும் என்ற பழைய தமிழ் வாத்தியார கதைக்கிற மாதிரி இருக்கும். உண்மைதான் உண்மைதான். ஐயோ சரி இல்லைண்ணா நீங்க கதைக்கிற ஒவ்வொரு விஷயமும் அது நல்லதா தான் இருக்குது. நான் நல்ல வடிவா கேட்டுக்கொண்டு இல்ல எனக்கு ஒரு விஷயம் இருக்கு சொன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் இன்னொரு விஷயம் எனக்கு இருக்குன்னா நான் இந்த கூடுதலா இந்த தளத்தை கூடியலா கொண்டு வர இப்ப சமூகத்தையும் அதே சமயம் அரசியல் இந்த அரசியலை நாங்க கதைக்க போவைக்க வந்து இந்த அரசியல் விளக்கங்களே எங்கட சனங்களுக்கு இப்ப ஒரு சண்டை மாதிரி இப்ப அரசியலுக்குள்ள ஒரு சண்டை பற்றி வரைக்க சனங்கள் கேட்க ஆர்வப்படுகிறோம். ஆனா ஒரு அரசியல் அறிவை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளணும்ன்றதுல இங்க இருக்கிற மக்களுக்கு வந்து இப்ப நீங்க தொடர்ந்து அரசியல் ஒன்றை விளக்கம் ஒன்றை கொடுத்து பாருங்க. அப்ப அதுல வந்து அவை அக்கறை இல்லாம இருப்பினோம். ஆனா ஒரு அரசியல் ஏதோ ஒரு சண்டை ஒன்ற வரைக்க கூடுற மக்கள் வந்து ஒரு இதென்ற மக்கள் வந்து அந்த அறிவை பெற்றுக்கொள்ளணும்ன்றதை விரும்பல. அரசியல் அறிவுகளை தெரிஞ்சு கொள்ளணும்ன்றே இல்லை. இப்ப எங்கட நாட்டின இதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா அதான் வந்து என்னன்னு சொன்ன அரசியல் மக்கள் இதுவரையும் திருப்பி கேட்காம அந்த அரசியல்வாதிகள் எங்களை முட்டாளாக்கி கொண்டே இருக்க கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். நீங்க கேட்க நான் கேட்டிருப்பீங்க நான் என்ன சொன்னான்னு சொல்லி. அப்ப எந்த ஒரு இதுவுமே இல்லாம திரும்ப அரசியலை இழுத்துக்கொண்டே போறாங்க. அந்த அரசியல் இழுக்கிறதான் அவங்கள தொடர்ந்து நிக்கலாம். அதை புடிச்சு இழுத்துக்கொண்டே போறது. அதுக்கான தீர்வு திட்டத்தை கொடுக்கணும்ன்றத விரும்புறேன் இல்லை. இப்படி இதுதான் தீர்வு இன்னதான் தீர்வுன்றதை செய்ய வேணும் பாருங்க. இதுல வந்து என்னன்னு சொல்லி சொன்னா சுரேஷ் ரெண்டு விதம். ஒன்று வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல், மற்றது வந்து பார்வையாளர்களுக்கான அரசியல். நீங்க சொல்ற விஷயங்கள் வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து அது ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். பார்வையாளர்களா இருக்கக்கூடியவர்களுக்குரிய அரசியல் வந்து அவைகளுக்கு இருக்கக்கூடிய 10 விஷயத்துல இதுவும் உண்டு. அப்ப நீங்க ஒரு விஷயத்த சொல்லிக்கல அந்த உங்களுடைய பேச்சு அடுத்த வந்து நீங்க சொல்ற கருத்து வந்து தேவை என்ற ஆக்கள் வந்து அவையில் இருப்பினும். ஏனென்றா அவைகளுக்கு வந்து இப்போ பாதிப்பு இருக்கும். அடுத்தது வந்து என்னென்னு சொல்லி சொன்னா அவைகளுக்கு அடுத்ததான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ன்ற ஒரு வெற்றிடம் அவைகளுக்கு முன்னுக்கு இருக்கும். பார்வையாளர்களாக இருக்கிற அரசியல் அவைகளுக்கு வந்து இது வந்து ஒரு அவைகளுக்கு எல்லாமே இருக்கும். 3 நேர உணவு இருக்கும், படுக்கிறதுக்கு இடம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா அவைகளுக்கு ஒரே ஒரு பகுதி என்னன்னு சொல்லி சொன்னா தங்களுடைய மக்களை பற்றி ஒரு சின்ன ஒரு அங்கலாய்ப்பு. அதுக்காக நடப்பு அரசியலா அறிஞ்சு கொள்றது. ஊர்ல முந்தி பாத்தீங்கன்னா இந்த படிச்சாக்கள் பெரியாக்கள் எல்லாருமே வந்து இங்கிலீஷ் பேப்பர் வாங்கி வாசிக்கணும். அது வந்து என்னன்னு சொல்லி சொன்னா தாங்க படிச்சாக்கள் காட்டுறது ஒன்று தமிழ் பேப்பர்ல இருக்கிற அதே நியூஸ் தான் அதுல. அது வந்து என்னன்னா தங்களை வந்து ஒரு சொசைட்டில மேலோங்க நாட்களா காட்டுறாங்க. அதுக்காக நான் ஒரு இது அப்ப அப்படி இருக்கேக்குல வந்து ஆணித்தனமாக அந்த அரசியலை வேணுமென்று நினைக்கிறார்கள் மட்டும்தான் இருப்பினும். இப்ப மற்றபடி அவைகளுக்கு வந்து 10ல் 1 இருக்கிறார்களுக்கு அவைகளுக்கு என்டர்டைன்மெண்ட்ஸ் தான் அவைன்ற ஒரு பர்பஸா இருக்கும். இப்ப ஒரு சாதாரண ஒரு நீங்க நேற்று நான் நினைக்கிறேன் நீங்க பின்னேறம் கதைச்ச விஷயத்துக்கு நான் நினைக்கிறேன் 100க்கும் மேற்பட்ட ஆக்கள் வந்திருப்பினோம். என்னன்னு சொல்லி சொன்னா அது இலகுவாக புரியக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து வந்து எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயம். இந்த ஆழமான விஷயங்கள் எல்லாரையும் போய் சேருமென்று நாங்க நம்ப இயலாது. சரி, அதுதான் அந்த உண்மையான காரணம். வந்து எளிமையான விஷயங்களை பேசிக்கல வந்து நீங்க பாத்தீங்கன்னா சில தளங்கள்ல வந்து அங்க ஒரு விஷயமே இருக்காது. பெருசா எல்லாம் கத்தி கூப்பாடு போட்டு எல்லாம் கத்தி கதைச்சு கொண்டிருப்பாங்க. அதுல நிறைய பேர் வந்து வியூ பண்ணிட்டு இருப்பினோம். என்னன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு அதுல வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும். இப்ப இதே இதுல வந்து நான் வந்து இப்ப உங்களுக்கு வந்து கணித புதிர் என்று சொல்லி போட்டு நான் வந்து கணக்குல உள்ள சில விஷயங்களை கதைக்க வழிகிட்டேன்னு சொல்லி சொன்னா இப்ப இதுல இருக்கிற பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் 2/2 பேர் போயிருவேன். நானே அதே மாதிரிதான் அந்த நீங்க எடுக்கிற டாபிக் வந்து எவ்வளவு ஹெவியா இருக்குதோ அவ்வளவுக்கு ஆட்கள் குறைவா இருக்கும். அடுத்தது அரசியலை வந்து அந்த அரசியல் தேர்தலுக்கு முதல் தான் மக்கள் அதை கொஞ்சம் கூர்மையாக கவனிக்கணும். இப்ப இந்த டைம்ல நாங்க சொன்னோம்னா அந்த அரசியலை பற்றி கொஞ்சம் யோசிக்க மாட்டோம் இப்ப மக்கள். அதாலையும் ஒரு போரிங் சப்ஜெக்டாகவும் போயிடும். அது அந்த டைமுக்குள்ளதான் கொஞ்சம் ஊக்கமா பாப்பினோம்.
எங்கட சமூகம் சார்ந்த அரசியல்ன்றத ஒரு அவசியம் இல்லாத சூழலா தான் பாக்குது எங்கட சமூகம். ஏன்னா இன்றைக்கும் எங்கட எத்தனையோ பள்ளிக்கூட தளங்கள் இருக்கு சந்திரன்னா, நாங்கள் அரசியல் பக்கத்தை போட்டா விட்டுறோம் சொல்லிடுறாங்க. மச்சாண்டே இதை நீ போட்டா அது தேவையில்லாம நண்பர்களோட சண்டை வந்துருக்கு, எங்களுக்கு தேவையில்லையண்டு. ஆனா சீமானன் ஒரு பதவி பிரகாரம் நானே தெளிவடைஞ்சு நான் நின்றிருந்தால், அரசியலுங்கிறது எங்களுக்கான வாழ்வியல். எந்த இனம் அரசியலை மறக்குதோ அந்த இனம் அழிஞ்சே போயிடும். இந்த எங்களோட அழிவுக்கு காரணமே எங்கள்ட்ட அரசியல் தெளிவு இல்லாத விளைவுதான். என்னன்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு ஸ்கூல்லேயே அதை பத்தி சொல்லி தெரியலையே. எங்களுக்கு வந்து இப்ப எங்களோட பாடத்திட்டத்துல வந்து இந்த பாடத்திட்டத்தை ஆக்குறதுக்கான எந்த ஒரு அதிகாரமும் எங்கள்கிட்ட இருக்கு இல்ல. சரியா? ஆனா எங்களுக்கு ஒரு இலவச கல்வி என்ற ஒன்று வந்து இருந்ததாலும் அது வந்து எங்களுக்கு உரிய அறிவை வளர்க்குற கல்வியை எங்களுக்கு தெரியல. இந்த இலவச கல்வியில எங்களுக்கு அவங்க என்ன புத்தகத்தை அடிச்சு தராங்களோ அதைத்தான் படிக்க வேணும். நான் இலங்கைக்கு போன இடத்துல ஒரு பிள்ளைய சந்திச்சிருந்தேன், ஒரு பொம்பளை பிள்ளைய. அவ ஓஎல் எக்ஸாம் ஏதோ எடுத்திருந்தவ. அதுல வந்து எல்லாத்துக்குமே எடுத்து ஒரு ஒன்றில வந்து என்னன்னு சொல்லி சொன்னா அதுக்கு மார்க்ஸ் குறையும். அப்ப சொன்னா எனக்கு அது மார்க்ஸ் குறைய வருமென்று தெரியும். அப்ப என்னன்னு கேட்க, இது ஒரு அந்த எனக்கு அந்த அளவுக்கு பெரிய அறிவு கிடையாது. அந்த குளத்தை கட்டினது ஆறுன்னு சொல்லிச்சுன்னா குளக்கோட்டன் என்ற ஒரு தமிழ் மன்னன். இப்ப வந்து புத்தகத்துல வந்து இது ஒரு சிங்கள பேர்ல வந்து மாத்தி இருக்கு. நம்ம அந்த குளத்தை கட்டினது சிங்கள மன்னன் சொல்லித்தானே இப்ப அந்த தமிழ் புத்தகங்கள்ல எல்லாம் பதியப்பட்டிருக்குது. அப்ப அவ வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த கேள்விக்கு தான் வந்து அந்த தனக்கு தெரியுமாம் இது எப்படி மாற்றப்பட்டிருக்குன்னு சொல்லி, ஆனா அந்த கேள்விக்கு தான் பதில் எழுதக்கூடாதுன்றதுக்காக, ஏன்னா குளக்கோட்டன் கட்டினது பெயன்வியல் மாத்தி இருக்கணும் புத்தகத்துல என்றது அதான் எழுதக்கூடாதுன்றதுக்காக நான் எழுத இல்லை என்று சொல்லி அந்த பிள்ளை சொல்லிச்சுது எனக்கு. அப்ப அவ்வாறாக அங்க நிறைய விஷயங்களை சிந்திக்கக்கூடிய நபர்கள் அங்க இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் வெளிவர்றதுக்கு உரிய சூழ்நிலை இல்லையா அல்லது என்னன்றது வந்து எங்களுக்கு தெரியல. இன்னும் வந்து அங்க ஒரு நான் போய் நிக்கலையும் எனக்கு இரவுல நாய்களை கேட்கல என்ன அறியாம ஒரு பயம் எனக்கு வந்ததுதான். நாங்க என்னத்தை தான் சொன்னாலும் இரவுல நாய் குலைச்சதுண்டா எங்களுக்கு ஒரு இங்க இருக்கிற மாதிரி நித்திர கொள்ற ஒரு சூழ்நிலை எனக்கு அங்க இருக்க இல்லை. அது நாயை பார்த்து குலைச்சுதான் இல்ல பார்த்து குலைச்சுதான் என்றது எனக்கு தெரியாது. ஆனா நாய் குலைச்சு ஒரு 4-5 நாய் குலைக்கல. எங்களுக்கு ஒரு நாங்க அந்த காலத்துல எங்களுக்கு இருந்த வரத்தான் செய்யுது. ஆகவே இந்த தளத்துல வந்து அட்லீஸ்ட் இருக்கிற அந்த 50 பேரோ அந்த தொடர்ந்து பயணிக்கிற ஆட்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லுவோம். அடுத்தது வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, நேற்று பின்னேறும் நான் என்னோட இது முழுக்க கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் அதில் ரிக்வஸ்ட் வரைக்கும் நான் அக்செப்ட் பண்ணல. எனக்கு கதைக்கிறத விட கொஞ்சம் கேட்கறது கூட விருப்பம். நல்ல நான் தான் கொடுத்தேன் உங்களுக்கு. வாங்க வாங்க எங்க வார நீங்க வார மாடிக்கிறீங்க, நீங்க ஒளியுறீங்க போங்கண்ணா நீங்க. அப்ப அதுல வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு டாபிக் கடைசியா ஒரு சகோதரர் வந்து சொல்லிட்டு போனார் என்னன்னா, இந்த குளிருக்குள்ள வெளியே வர்ற ஆண்களை பற்றி கதைக்க வேணுமெண்டு. அதுல வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப அதுல வந்து நீங்க கண்டினியூ பண்ண போறீங்கன்னா அதுல நிறைய பெண்களை எடுங்கோம். அடுத்த வந்து அது வந்து 100% நாங்கள் வந்து பெண்களை மட்டும் சொல்லவே முடியாது. 50-50 நீங்க தானா எங்களுக்கு தேவை. இல்ல சுரேஷ் வடிவா விளக்கப்படுத்தினவர் 50-50% தான். எல்லாம் தான். நாங்கள் என்ன சொல்ல வரோம்டா, நீங்க எல்லாம் ஆர்வக்கோளரா இருக்கிறீங்க விளங்குது. ஆனா அதுல வந்து என்னன்னு சொல்றேன்னா 50% எல்லாம் இல்ல, அப்படியெல்லாம் போட தேவையில்லை. அது டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபேமிலி சிச்சுவேஷன். அதாவது வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்காக அது வந்து மாறுபடும். அதுல வந்து நான் சில விஷயங்களை சொல்லிட்டு நான் உங்களுக்கு சந்தர்ப்பம் தந்துட்டு நான் இறங்குறேன். விரும்பியோ விரும்பாமலோ
இந்த நாட்டை விட்டு முதலில் வெளியேற்றப்பட்ட ஆட்கள் வந்து ஆண்கள் தான், பெண்கள் வெளியேற்றப்பட இல்லை. அப்ப ஆண்கள் வந்து வெளியேற்றப்படையர்கள் என்னன்னு சொல்லி சொன்னா 83 அதுக்கு முதல் 84 85 வரைக்கும் நீங்க வைக்கலாம். 83க்கு முதல் வந்த நாட்டை விட்டு வெளியேறின ஆட்கள் எல்லாருமே வந்து ஓரளவு வசதி படைச்ச குடும்பத்தில் இருந்த ஆட்கள் தான் வெளியேறினவர். அதுக்கு அடுத்ததா வெளியேறின ஆட்கள் வந்து இந்த மிடில் இன்கம்ல இருக்கிற ஃபேமிலி. அவையில வந்து என்னன்னு சொல்லி சொன்னா பிள்ளை இயக்கத்துக்கு போயிடுவான், போலீஸ் பிடிச்சிருமான்ற பயத்துல அவையில பிடிச்சி அனுப்பி விட்டார். அதுக்கு அடுத்ததாக அதுகளுக்கு பிறகு வந்தார்கள் தான் உண்மையாகவே வந்து இராணுவ கிளர்ச்சிகளால பாதிக்கப்பட்டு வெளியேறினார்கள். இந்த முதல் வெளியேறின ஆண்களுக்கு எல்லாருக்குமே வந்து வெளிநாட்டுக்கு வந்த உடனே அவைகளுக்கு என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாம அவைகள் கையில கிடைச்ச வேலையை செய்ய வழிகிட்டவ. அந்த வேலைகள் எல்லாமே வந்து ஊர்ல என்று சொல்லி சொன்னா அந்த வேலையை நாங்க செய்ய விரும்ப மாட்டோம். அப்படியான ஒட் ஜாப்புகளை தான் நாங்க செய்தனாங்க. ரெஸ்டாரண்ட்ல கோப்பை கழுவினோம், கூட்டி கழுவுற வேலையை செய்தோம், ஃபேக்ட்ரியில் வந்து எடுபடி வேலை செய்தோம். அப்படி என்ன வேலை கிடைக்குதோ அந்த வேலையை செய்தோம். ஏன்னா எங்களுக்கு அந்த வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருந்தது. ஏன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு காசு அனுப்பணும் ஊருக்கு. ஏன்னா வீட்டில் காணியை வீடு வச்சு தான் எங்களை அனுப்பியிருக்கணும். அப்போ இங்கே வந்து எங்களுக்கு அதை படித்து நாங்கள் அடுத்த நிலைக்கு வரக்கூடிய வசதிகள் இருந்தும் எங்களால் செய்ய முடியலை. என்னென்று சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து பொருளாதார சூழ்நிலை அப்படி. அதுக்கு பிறகு அவையில் ஊரில் ஒரு கல்யாணத்தை பேசுவேன். நாங்கள் இங்கே இருந்து போகைக்குள்ள நாங்கள் வந்து எங்கள்கிட்ட இருக்கிற சில விஷயங்களை வந்து நாங்கள் என்னென்னு சொல்லிச்சோன்னா அங்கே பொம்பளைக்கு மறைப்போம். என்னடா சில வழியில் இன்னும் விட அங்கே நாங்கள் எனக்கு பார்த்துருக்கிற பொம்பளை கூட படித்தவா இருப்பாள். இப்போ நாங்கள் இங்கேருந்து போகைக்குள்ள நைக்கி ஷூவும் நேம் பிராண்ட் டிஷர்ட்டும் நல்ல பர்ஃப்யூமும் அடிச்சுட்டு அங்கே போவோம். போய் நாங்கள் அங்கே அவளோட பொம்பளையோட கதை கேட்க நாங்கள் அவளுக்கு நிறைய ஹோப்பை கொடுக்குறோம். நாங்கள் இங்கே நல்லா இருக்கிற மாதிரியும், அடுத்தது வந்து அரைவாசி உண்மையை சொல்லுவோம், அரைவாசி பொய்யை சொல்லிப்போம். நாங்கள் இந்த கல்யாணங்களை செய்கிறோம். பொய்யை சொல்றதுன்றதை விட உண்மையை நாங்கள் மறைச்சு செய்கிறோம். அப்போ அப்படி செய்யக்குள்ள வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த மனைவி ஊருக்கு வந்த உடனே அவளுக்கு இங்கே வந்தோடனே எல்லாமே புதுசாக இருக்கும். என்னென்னு சொல்லி சொன்னால் அப்பார்ட்மெண்ட்டில் இருப்போம், லக்ஸரியான கிச்சன் இருக்கும், வீட்டை சுற்றி மரங்கள் இருக்கும், எல்லாமே அவளுக்கு புதுசாக இருக்கும். அவளுக்கு அந்த உடனே அவள் அந்த லைஃப்பை அக்செப்ட் பண்ணிடுவா. அடுத்தது பார்க்குறதுக்கு டிவி இருக்கும், எல்லாமே இருக்கும். நாளடைவில் அவர் வந்து இப்போ தன்னுடைய கணவன் வந்து 2 வேலை ஒரு வேலை செய்யக்கூடியவராக இருப்பார். அவைகளுக்கு 2 பேரும் இருக்கைகள் அந்த வாழ்க்கை அவைகளுக்கு ஓகேயா இருக்கும். அதுக்கு பிறகு அவைகளுக்கு ஒரு குழந்தை கிடைச்சிடும். குழந்தை கிடைச்ச உடனே அவனுடைய பரிமாணம், அந்த பெண்ணினுடைய பரிமாணம் மாறும், ஆணுடைய பரிமாணமும் மாறும். பிறகு பெண் வந்து தன்னுடைய குழந்தைய இப்போ ஸ்கூலுக்கு கொண்டு போக வலிக்கிறாவோ. ஆம்பளை வந்து கூடுதலாக அநேகமாக 2 வேலை செய்கிறாக்களா எங்களோட ஆண்கள் இருந்திருக்கலாம். எப்போ ஸ்கூலுக்கு கொண்டு போக வலிக்கிறாவோ அப்போதான் அவள் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த புறச்சூழ்நிலையை நோக்குறான். அப்போ பெண் புறச்சூழ்நிலையை நோக்கிகளை வந்து விரும்பியோ விரும்பாமலோ அதுக்கு ஈர்க்கப்படுறான். அவனுடைய குடும்ப சூழ்நிலையில இருந்து புறச்சூழ்நிலையால் ஈர்க்கப்பட்டு உலகளவும் தனக்காகவும் புருஷனுக்காக பிள்ளைக்காகவும் வாழ்ந்தவா இப்போ வந்து மெட்டாக்களால் ஈர்க்கப்பட என்ன செய்கிறான்னா மெட்டாக்களுக்காக வாழ்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாகிறா அவைகளுக்கே தெரியாமல். அதே நேரத்தில் இந்த கணவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா அது ஒரு சின்ன வட்டத்துக்கே இருக்குது. காலம்புற 6 மணிக்கோ 4 மணிக்கு எழும்புவார், பேப்பர் போட போவார், பிறகு வந்து 12 அடுத்த வேலைக்கு போவார். அப்போ அவற்ற வாழ்க்கை முறை வந்து பெருசாக மாறாது. அப்போ அவர் கூப்பிட்டு வச்ச மனைவியின் வாழ்க்கை முறை வந்து மாறிக்கொண்டே இருக்கும். என்னென்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பிறகு இந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போனால் அந்த ஸ்கூலில் நடக்கிற விஷயங்களை தாய் தான் கூடுதலாக வந்து ஃபேஸ் பண்ணுறான்னா அதை தான் அவள் அணுகிறான். அப்போ அணுகைகள் என்னென்னா அடுத்த ஸ்டெப்பாக என்ன செய்கிறான்னா அந்த பெண்ணை வந்து குடும்பத்தில் யாராவது ஒரு ஆள் படிக்க வேண்டிய தேவை இருக்கிறபடியால் அவள் பிள்ளையை டே கேரில் போட்டுட்டு இருக்கிற வெளிநாடுகளில் அந்த பெண் வந்து படிக்கிறதுக்கு போகிறான். படிக்கிறதுக்கு போகைகளை வந்து அவள் வந்து பாசையையும் கற்றுக்கொள்கிறா, அதே நேரம் வந்து புறச்சூழ்நிலையில் இருக்கிற வாழ்க்கை முறையையும் கற்றுக்கொள்கிறா. என்னென்னா இங்கே ஸ்கூலுக்கு போன உடனே அமெரிக்கன் கல்ச்சர், பிரிட்டிஷ் கல்ச்சரையும் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அதையும் கற்றுக்கொள்ள முதல்ல ஆரம்ப காலத்தில் கணவன் வந்து தன்னுடைய டே டு டே நாளாந்த வேலைகளை வந்து புரோக்கன் இங்கிலீஷோட செய்து கொண்டிருந்தவ. பிறகு பெண் கொஞ்சம் படித்து ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டதுக்கு பிறகு ஃப்ரெஞ்சை கற்றுக்கொண்டதுக்கு பிறகு அவள் வந்து என்ன செய்கிறான்னா கணவனுடைய இங்கிலீஷை திருத்த வலிக்கிறான். அப்போ அதை வந்து நிறைய ஆண்களால் ஏற்றுக்கொள்ளலாமல் இருக்குது.
ஒரு சிலர் அக்செப்ட் பண்ணிக்கணும், நிறைய பேர் வந்து அதை மறுதளிக்கணும். அங்கே தான் முதலாவது மனப்புறழ்வு வந்து ஏற்படுகிறது. அதுக்கப்புறம் அந்த வெளி உலகத்தை பார்க்குற பெண்கள் மெட்டாக்கள் வாழ்கிற மாதிரியே தாங்க வாழணும். இப்போ ஒரு ஓட்ட காரில் கரல் பிடிச்ச 10 வருஷம் 15 வருஷம் காரை வச்சு நாங்கள் ஓடிக்கொண்டு அவற்றை தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு இருப்பார். அதுக்கு பிறகு மெட்டாக்களை போல் புது கார் வாங்க வேணுமென்ற ஒரு நிலை வரும். அப்போ அதுக்காக எக்ஸ்ட்ராவாக உழைக்க வேணும். பிறகு எங்களோட எல்லாத்தையும் லட்சியம் வந்து ஒரு வீடு வாங்குறது. அந்த வீடு வாங்குறது சகோதரங்களை கூப்பிடணும், நாட்டில் உள்ள வேலை அவைகளுக்கு ஒரு கணக்கு சேர்த்து வைக்கணும். அப்ப அவருக்கு வந்து அந்த ஆணுக்குரிய சுமைகள் கூடிக்கொண்டே போகுது. அப்ப அவர் வந்து அந்த லொக்கில இருந்து அவரால் வெளியே வரையலாமே இருக்குது. அதே நேரம் வந்து அந்த பெண் வந்து தன்னை வளர்ச்சி பாதையிலேயே எடுத்து கொண்டு போகிறார். இப்போ ஒரு லிமிட்டுக்கு மேல பிள்ளைகளும் வளரேக்குள்ள வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, அது வரைக்கும் அவர் கிச்சன்ல வேலை செய்துட்டு வந்து என்னன்னா அந்த சமையல் வனம் அவைகளுக்கு உறுத்தாது. பிறகு ஃபேக்ட்ரியில் வேலை செய்தால் அந்த வேர்வை மனம் உறுத்தாது. பிறகு நாளடைவில் வந்து அவையில் வந்து இந்த மொடர்ன் கல்ச்சருக்குள்ள வரைக்குள்ள இது எல்லாமே வந்து ஒரு அனோயிங்னு சொல்லி சொன்னால் என்ன சொல்கிறது, ஒரு ஒவ்வாத விஷயமாக அவைகளுக்கு பட ஆரம்பிக்குது. அதை தொடர்ந்து பிள்ளைகளும் வளர்ந்த உடனே பிள்ளைகள் வந்து தாயிட்ட தான் டவுட்ஸ் கேட்பணும், தாயோட தான் எல்லா விஷயத்தையும் செய்யணும். என்னடா பிள்ளைகள மனதில் தகப்பன் வந்து ஒரு படிக்காதவர், அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்ற ஒரு பிம்பம் உருவாக்கப்படுகிறது இயற்கையாகவே. அப்போ அங்கேயும் வந்து தகப்பன் வந்து ஒரு மூன்றாந்திர ஆளாகவும் அவர் ஒரு உழைக்கிற மெஷினாகவும் தான் அங்கே இருக்கிறார். அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகல ஒரு ஆணின் வயசு கூடிக்கொண்டு போக அவையினுடைய உழைக்கிற தன்மைகள் குறைஞ்சு கொண்டு போகிற நேரம் அந்த பெண்ணும் குழந்தைகளும் உழைக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுவேணும். அப்படி அந்த ஸ்டேஜுக்கு வரைகளை என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், அவைகளுடைய சோஷியல் கெட் டுகெதர் இதுகளில் வந்து அந்த ஆண்மகன் வந்து ஒரு புறக்கணிக்கத்தக்க ஒரு மனுஷனாக வாராரு. என்னென்னா அந்த அவைகளுடைய அந்த பேக்ரவுண்டுக்கு அவர் சூட்டபிள் இல்லாத ஆள். அவர் வந்து என்ன சொல்லி சொன்னால், ஒரு அங்கே அப்படியான குடும்பங்களில் இருக்கிற ஆளை பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட 2 ஜீன்ஸும் 4 ஷர்ட்டும் இருக்குது, 4 டிஷர்ட்டும் இருக்கும். அவைகள் இப்போ புதுசாக பழங்குற உறவுகள் வந்து கொஞ்சம் ஆடம்பரமான உறவுகள் இருக்கைகளை வந்து அந்த உழைக்கிற தகப்பன் வந்து 2ஆம் தகப்பனாக மாறுறாரு. அப்போ இந்த மன உளைச்சல்களை வைஃபோட வடிவாக இலகுவாக பேச தெரியாதவர்கள் தங்களுக்குள்ளேயே வச்சு குமஞ்சு என்ன செய்யணும்டா குடிப்பழக்கத்துக்கு ஆளாகணும். நான் அந்த போன முறை கதை கேட்கல சொல்லியிருந்தேன். நான் என்னென்று சொல்லி சொன்னால், ஒரு ஆணுக்கு வந்து பெண்ணோட வாயால் சண்டை போட்டு வெள்ளையிலாது என்று சொல்லியிருந்தேன். நான் எப்போவுமே வந்து ஆம்பளை தான் தோற்று போவான். இப்போ இந்த சண்டையில் என்ன செய்யணும்னா இயற்கையாகவே வந்து வேல் கையை தூக்க ஆரம்பிக்கணும். அப்போ பிள்ளைகள் வளர்ந்த பிள்ளைகள் இருக்கிற இடத்துல வேல் கையை தூக்கிக்கல என்ன செய்யணும்னா அந்த பிள்ளைகள் வந்து போலீஸை கால் பண்ணுற ஒரு சூழ்நிலை வருகுது. இப்போ எப்போவுமே வந்து குழந்தைகள் வந்து போலீஸை கால் பண்ணினா அது எந்த ஒரு கேள்வி நியாயமும் கிடையாது. உடனடியாக அந்த ஆணைத்தான் அது பாதிக்கும். ஆணை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்போ அதுக்கு பிறகு தான் இனி கோர்ட்டில் கொண்டு ரிலீஸ் பண்ணுறேன். என்னென்னாக்கா இங்கே வந்து குழந்தைகளினுடைய ஃபோன் காலுக்கு வந்து இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி வெரி ஹை. அப்போ அங்கேயும் வந்து இப்போ போலீஸ் வந்துட்டுதுன்னு சொல்லி சொன்னால் நிறைய ஆண்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால், தங்களுடைய சார்பு நிலையை போலீஸுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு அவைகளுக்கு பாச தெரியாது. அப்போ அங்கே வந்து மனைவியும் குழந்தையும் என்ன சொல்லணுமோ அதுதான் அங்கே ஈடுபடும். அதால் நிறைய ஆண்கள் வந்து நிரபராதி தன்மைக்குள்ள இருந்தாலும் கூட இதில் வந்து பாதிக்கப்படுகிறான். ஏன்னா அவைகளுக்கு வந்து அந்த உடனடியாகவே தங்களுடைய பிரச்சனையை அவைகளுக்கு போலீஸுக்கு விளங்கப்படுத்தி சொல்ல தெரியாது. என்னடா அவைகளுக்கு வந்து ப்ரோக்கன் இங்கிலீஷில் இருப்பினும் அங்கே பிள்ளை வந்து ஸ்கூலுக்கு போகிறது நல்ல வடிவான இங்கிலீஷில் என்ன நடந்ததுன்னு சொல்லும். இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து போய் சொல்ல தெரியாது என்ன நடந்தது, இதுவோ அதை அப்படியே சொல்லும். அதால் நிறைய ஆண்கள் பாதிக்கப்படுகிறோம். இதில் வந்து நாங்கள் வந்து பெண்களை குறை சொல்கிறத விட ஆண்கள் வந்து முதல் ஆண்கள் தாங்கள் வாழ பழகவும், காலம்புறாவும் மனைவி பிள்ளை என்று சொல்லி நீங்கள் அடித்து உழைச்சி கொடுக்குறத விட்டு போட்டு நீங்கள் உங்களுக்காகவும் நீங்கள் வாழ வேணும். இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஆணும் வந்து முதல்ல யோசித்து பார்க்க வேண்டிய விஷயத்தில் உண்டு. உங்களுக்கு 24 மணி நேரம் இருக்குது. 24 மணி நேரத்தில் நீங்கள் குடும்பத்துக்காக உழைக்கிறதுக்காக ஒரு 10 மணி நேரம் செலவு செய்கிறீங்கடா
உங்களுக்கு போய் வர்றதுக்கு 2 மணித்தியாலம் 12 மணித்தியாலம் போனால் உங்களுக்கு மிச்சம் இருக்கிறது 12 மணித்தியாலம். அதில் நீங்கள் கடுமையான உழைப்பாளின்னா உங்களுக்கு 8 மணித்தியாலம் நித்திர வேணும். அப்போ இந்த 12 மணித்தியாலத்தில் நீங்கள் 8 மணித்தியாலம் நித்திர விட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது வந்து 4 மணித்தியாலம். அந்த 4 மணித்தியாலத்தில் நீங்கள் உங்களுக்கு குளிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு 1 மணித்தியாலம் போனால் உங்களுக்கு இருக்கிறது 3 மணித்தியாலம். இந்த 3 மணித்தியாலத்தில் நீங்கள் எத்தனை மணித்தியாலம் உங்களுக்காக வாழ போகிறீங்க, எத்தனை மணித்தியாலம் உங்களுடைய குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, எத்தனை மணித்தியாலம் உங்களோட பிள்ளையோட ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்கன்றதை நீங்கள் யோசிக்க வேணும். அதை யோசித்து உடைய மனைவிக்கு கணவனாகவும் பிள்ளைக்கு அப்பாவாகவும் இருக்கிற ஒரு நிலையை நீங்கள் தோற்றுவிச்சிங்களா இருந்தால் இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் நிறைய வெளியே வரலாம். இதுக்கு பிறகு நீங்கள் ஏதாவது கேட்க இருந்தால் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சா சொல்கிறேன். ஒண்ணுமே இல்லைண்ணா, எல்லாம் தான் நீங்க சொல்லிட்டு நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் ரெண்டு பக்கமும் என்ன இருந்தாலும் 2 பக்கம் பொறுமையும் வேணும். பொறுமை வேணும், ஷேரிங் வேணும்டா. ஒரு ஆளை கதைச்சு பொறுமையா கதைச்சு தீர்வை கண்டுபிடிப்போம். அப்படியே நாங்க கதைச்சா போல எல்லாம் கேட்டுற போறீங்கன்னா சும்மா போங்க கண்ணிக்கு. என்னுடைய திருமணத்துக்கு ஒரு ஆள் வந்து பேசுறதுக்கு வந்திருந்தார். அப்ப அவர் வந்து எனக்கு சொன்ன அட்வைஸ் என்னன்னு சொன்னா, குடும்பத்துல நிறைய பிரச்சனை இல்லாம இருக்கணும்னு சொன்னா ஒரு ஆள் பேசிக்கல, மற்ற ஆள் வந்து மௌனமா இருக்கணும். உங்களால மௌனமா இருக்க முடியாதுன்னு சொன்னா இந்த விஞ்ஞானத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்ட அற்புதமான கண்டுபிடிப்பு என்னன்னு சொன்னா இந்த இயர்பட்ஸ் அதுல வாங்கி பாட்டை போட்டுட்டு காதுகளை அடைச்சிட்டு இருக்கும். வாயை மூடினால் வாழ்க்கை சிறக்கும். உணவு விஷயத்துல கட்டுப்படுத்தீங்கன்னா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். வாழ்க்கை விஷயத்துல வாயை மூடினீங்கன்னு சொன்னால் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். விட்டு கொடுக்கிற தன்மையும் அனுசரிக்கிற தன்மையும் இருந்ததுன்னா எந்த கணவனோடையும் எந்த மனைவியும் வாழலாம், எந்த மனைவியோட இந்த கணவனும் வாழலாம். மற்ற சிலன காதல் என்ற ஒரு விஷயத்த வச்சிருங்கோ, மனைவி என்ற விஷயத்த பார்க்காமோ காதல் என்ற விஷயத்த பாருங்க. நீங்க மனைவியா பாக்குறதான் சண்டை. இப்ப காதல் என்ற ஒரு விஷயத்துக்கு நாங்க இருக்க சண்டைகள் இருந்தாலும் அன்புன்றதும் எனக்கானவள் என்னை விட்டு போயிடுவாள், இல்லாட்டி எனக்கு அந்த வாழ்க்கை தேவைன்னு சொல்லி ஆணும் சரி பொண்ணும் சரி இறுக்கமான அன்பை பரிமாற்றிக் கொள்றோம். எனக்கானவள் என்ற ஒரு உரிமை வந்தா பிறகு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் திருமணம் என்ற ஒரு வாழ்க்கை வந்தா பிறகு எனக்கான ஒரு பொருள் ஒரு கண்ணாடி பட்டிக்கு இருக்கும் வரைக்கும் தான் அந்த பொருளை வாங்கணும்னு ஆசையா இருக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும். அந்த பொருள் ஒரு குறிப்பிட்ட காலம் கையில வந்தா பிறகு அதுல இருந்து எங்க இருக்க முடியாது தெரியாம போடுறோம். தான் வாழ்க்கையிலையும் ஆணும் பெண்ணும் வாழ்க்கையை துளைக்கணும். அந்த காதல்ன்ற விஷயத்த திரும்ப காதலிச்சு கொண்டே இருக்கிறீங்கன்னு சொன்னா, நான் அடிக்கடி சொல்லுவோம் பிரெஞ்சுக்காரன் மாதிரி காதல் செய்யுங்க, மரணம் வரைக்கும் காதல் செய்யுங்க. அந்த காதல் சகோதரத்துவ ரீதியானதா இருக்கலாம், அப்பா அம்மா ரீதியானதா இருக்கலாம், அப்படி பிள்ளைகள் ரீதியானதா இருக்கலாம். அந்த காதல் என்ற ஒரு விஷயத்த வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் வாழ்க்கைன்றது இன்னும் இனிமையாகத்தான் போய் கொண்டிருக்கும். இல்லையா? அது ஆணும் வச்சிருக்கணும் பெண்ணும் வச்சிருக்கணும். ஒருவர் மட்டும் காதல் வச்சிருந்தால் அது ஒரு யோசனை இல்லை. மற்ற அப்பா அடிக்கிற சொல்வார், ஒரு கை தட்டி சத்தம் பெறாது, 2 கையும் தட்டுறாதான் ஓசை வரும். அப்ப ஒரு பிரச்சனை உருவாகுதுன்னு சொன்னால் அங்க ஆணும் காரணம் பெண்ணும் காரணம். இங்கே சொல்ற மாதிரி இப்ப இந்த வயதுல போய் ஒரு புத்தகத்தை கொடுக்க அதை உனக்கு உனக்கு புள்ளியில மலர்ந்து போட்டு நிஜத்தை கதைக்கோடும். நிஜம்தான் சொல்றேன். சுரேசன் வணக்கம். எல்லாருக்கும் ரகுராமன் சுரேசன் வணக்கம். நல்ல கருத்துக்களை முன்வைக்கிறேன். எனக்கு வேலையில இருந்து நான் கடும் மெசேஜும் இதுவும் கிடந்தது. நான் ஒன்றும் பதில் சொல்லிக் கொள்ளல, நான் வேலை இப்பதான் வந்தேன். சரி ஓகே, நீங்க கதைங்க பாப்போம், கண்டினியூ பண்ணுங்க. குடும்ப கதையில தான் பாகன் 2 போய் கொண்டிருக்கு. என்னடா எனக்கு இந்த தடத்துல வந்து நான் எந்த கதைச்சேன்னு சொன்னா சுரேசன் அது பின்னுக்கு நிப்பாரு. எனக்கு அந்த தைரியத்தெல்லாம் முன்வைக்கிறது இல்ல. இப்பதானே விளங்குது. அதுக்குதான் ஒரு கருத்து இருக்கு. சோழவன் குடும்பியப்பா அத மாத்தி நீங்கள் தளத்துல பிரச்சனையை உருவாக்கி விட்டுறாங்க. சுரேசன் உண்மையா
நாங்கள் ஒரு டாபிக் எடுத்து கதைச்சாலும் நிறைய பேர் வந்து எங்கட அரசியலை விட இதுல நிம்மதியா நேட்டு படுத்திருப்பாங்களேண்டா சிரிச்சு வயிறு அது மட்டும் இல்ல நித்திர வரை இல்ல சுரேஷுக்கு சொன்ன கதைய நினைச்சு நித்திர வரை இல்ல உண்மையா இல்லையா ஒரு காதலி அப்படி ஒரு மனைவி வந்திருந்தாலும் இப்படி இருக்குமெண்டு உளருவன் நான் கீழே இறங்குறேன் நீங்க கதைங்க சுபா நீங்க சொன்னீங்க சந்திரண்ணா வாங்க கதைப்போம் சந்திரனா சுரேஷனா மீட் பண்ணினால் நான் உங்களோட கதைக்கணும், நான் உங்களோட கதைப்பேன். சுரேஷனா வரக்கூடாது. ஏன்னா சுரேஷனா குண்டக்க மண்டக்கா சொல்லி எங்கட வாய டக்குன்னு ஏதாச்சும் சொல்லி ஆலோசிச்ச நாங்க இருந்து கடுமையா நேற்று இருந்து யோசனை எங்களுக்கு. ஒரு குடும்பங்கள்ல ஒரு விதை விதைச்சால் அந்த விதைக்கான பலனை வேகமாக மனங்கள் எதிர்பார்க்கும். இப்ப சுரேஷன சொன்ன மாதிரி சில அன்பு கூட வெளிப்படுத்துறா மனைவிட்ட இருந்து அது வேகமா வரணும், அதுக்கு உடனே அதுக்கான தீர்வு வரணும். சிலது காலம் இல்ல திருப்ப திருப்ப கொடுத்து கொண்டே இருங்கோ, அது திருப்ப திருப்ப கொடுத்து கொண்டே இருங்கோ, அன்பு செய்யுங்கோ. இன்றைக்கு மாற்றங்கள்ன்றது காலத்துக்கு அது எப்படி எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் அது மாற்றம் நிச்சயமாக நல்ல மனங்கள்ல அந்த மாற்றத்தை உருவாக்கும். நேற்று முறை கதை சொன்ன நாங்கள் 70 பேரை கொலை செய்திருக்கிறான், 40 பேரை வெளிப்படுத்தி இருக்கிறான். அவன்கிட்ட மன்னிப்புன்ற ஒரு வசனம் ஒரு செத்தோரால் சொன்ன பிறகு அவனோட மனங்கள்ல மாற்றம் ஏற்பட்டது. அது எப்படி ஏற்படும் யாருக்கும் தெரியாது. ஆனால் எங்களோட மனங்கள் எல்லாமே வேகமாக நடக்கணும். அது அந்த அந்த எதிர்பார்ப்பு தான் இந்த கன பிரச்சனைகள் வேகமாக பொலிசுக்கு போறதுக்கும் குடும்ப பிரிவுகளுக்கும் காரணமா இருக்குன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சரி, ரகுராமன்னா நான் ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு மற்றவர்களுக்கு சான்ஸ் கொடுக்குறேன். அண்மையில வந்து ஒரு மரண வீட்டுக்கு, அதாவது வந்து நாட் ஃபியூனரல் ஹோம், எனக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு கருப்பு இன குடும்பத்தினுடைய ஒரு மரணச்சடங்கு இப்போ எனக்கு அறிவிச்சிச்சுன்னா நான் இப்போ உடனே அந்த மரணம் நடந்து ஒரு 1/2 hourக்குள்ள நான் அங்கே போயிருந்தேன். போனால் அந்த மரண படுக்கையில் அந்த ஆண்மகன் இருக்கிறார். எனக்கு அதை பார்க்க நாங்கள் யோசிச்சு கொண்டிருக்கிறோம், நாங்கள் தான் குடும்பத்தில் அன்பானவர்கள் அவர்கள் இவர்கள் சொல்லி அந்த அந்த பெண்ணினுடைய தோற்றத்திற்கும் அந்த நிகழ்வுக்கும் சம்பந்தமே இல்லை. அங்கே போய் பார்த்தா அந்த மரணப்படுக்கையில் இருக்கிறவருடைய பெட் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் பெட். அதில் அவர் படுத்திருக்கிறார். அப்போதான் அவருடைய ஆவி போயிருக்குது. அந்த பெட்டோடைய பக்கத்தில் மிக நெருக்கமாக ஒரு பெட் போட்டு அதில் மனைவி உறங்கி கொண்டு வாங்க. அப்போ நாங்கள் போகைக்குள்ள வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த மனைவி வந்து தன்னுடைய கைகளால் அந்த கணவனை கட்டி பிடிச்சு கொண்டு அழுது கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்த்தேன். அப்ப எங்கட சமூகத்திலே இல்லை, எல்லா சமூகத்திலேயுமே வந்து இந்த அன்புன்றது அந்த இடத்துல நான் நிகழ்ந்து உடைஞ்சு போனேன். என்னென்னு சொல்லிச்சேன்னா நான் அந்த அந்த பெண்ணுடைய உருவத்தை பார்த்து அவ்வளவு பெரிய உயரமான நல்ல திடமான ஒரு ஆழ பேருக்குள்ள கூட இப்படியான ஒரு ஆழமான அன்பு இருக்குமான்னு சொல்லி நினைச்சு விரைச்சு போனேன். அதை விட இன்னொரு இது வந்து போலண்ட், உங்களுக்கு தெரியும், ரஷ்யா இந்த ஒரு போலந்து குடும்பம். அப்போ அந்த பெண்மணிக்கு நான் படிப்பிக்க போயிருக்கிறேன். போயிருக்கைக்குள்ள வந்து அந்த பெண்மணி வந்து அப்நார்மலாக இருக்கிறான். வழக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு சமாதான நிலையிலே இல்லை. அப்போ நான் கேட்டேன், என்ன இன்றைக்கு வழக்கத்துக்கு விட என்னால் ஒழுங்காக இருக்க முடியலை, என்ன பிரச்சனை கேட்டதுக்கு அப்போ அவன் சொன்ன கதை வந்து சொல்லிட்டோம்னா போலந்தில் நடந்த யுத்தத்தில் வந்து தானும் தன்னுடைய காதலரும் பிரிஞ்சு போயிட்டனமா. தான் தப்பி கனடாவுக்கு ரிஃப்யூஜியா வந்துட்டா தன்னுடைய காதலனுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி அவருக்கு தெரியாது. கிட்டத்தட்ட 35-37 வருஷம் அந்த காதலனை தேடி இருக்கிறா. UNHCR அங்கே இங்கே எல்லாம் அறிவிச்சு அந்த காதலனை தேடிக்கொண்டே இருந்திருக்கிறா. ஏனென்றா இறந்து போனாக்கள லிஸ்டில் அந்த காதலன் பேர் இருக்கையில்
இது எங்கட சூழ்நிலை மாதிரி தான். இப்போ 37-38 வருஷத்துக்கு பிறகு அவருக்கு வந்து அந்த காதலனுடைய பெயர் கிடைச்சிருக்குது. இப்போ அந்த காதலன் அவர்கிட்ட தேடி இங்கே கனடாவுக்கு வர போறேன், அதுக்கு UNHR ஹெல்ப் பண்ணுது. அப்போ நான் அவருக்கு அன்றைக்கு கிளாஸை கேன்சல் பண்ணிட்டு அவரோட இருந்து கதைச்சிட்டு வந்துட்டு நான் அடுத்த கிளாஸுக்கு போய் அதுக்கப்புறம் என்னன்னா எனக்கு அவங்க படிப்பிக்கிறத விட அந்த காதலனை போய் பார்க்கணுமென்று ஒரு ஆசை. அப்போ நான் அடுத்த கிளாஸை மிக விரைவாக போட்டுட்டு நான் அங்கே அந்த அவர்கிட்ட போனேன். அவர் காதலன் வந்திருக்கிறாண்டா மிகவும் நலிந்து போய் சரியான வயசு போன ஒரு தோட்டத்தில் இருக்கிறார். அந்த பெண்மணி வந்து ஓரளவு நல்ல இளமையாவே தான் இருக்கிறா. அப்ப வந்து ஏன் உங்களை கண்டுபிடிக்க இயலாம போனா அவருக்கு ஆங்கிலம் தெரியாது. அவ வைஃப் வந்து டிரான்ஸ்லேட் பண்றா. என்னன்னா அவர் ஜெயில போடைக்குள்ள அவர்கிட்ட பேருகளோ விவரங்களோ எதுக்குமே இல்லை. அவருக்கு வந்து ஒரு பச்சை குத்துன்னு ஒரு நம்பர் இருக்குது. அப்ப அந்த நம்பர் மட்டும்தான் அந்த ஜெயில் ரெக்கார்ட்ல இருக்கு. அதால அவளால கண்டுபிடிக்க முடியலைன்னு சொல்லிச்சாங்க. அது கனகாலத்துக்கு பிறகுதான் கண்டுபிடிக்க முடியும். அப்ப அவருக்கு அந்த பச்சை ஊத்துன நம்பரை சொன்னார். தனக்கே தன் பேர் மறந்து போச்சுது. என்னன்னா அந்த நம்பரை சொல்லித்தானே கூப்பிடுவாங்களாம் ஜெயிலில். அவர் கிட்டத்தட்ட 30-35 வருஷம் அந்த ஜெயிலில் இருந்து வந்திருக்கிறார். அந்த வந்ததுக்கு பிறகு நான் அந்த பெண்மணியிட்ட பார்த்த சந்தோஷம் இருக்குல்ல, அவ கிட்டத்தட்ட 37 வருஷம் வந்து மரி பண்ணாம இருந்திருக்கலாம். சரி, அப்படியான இந்த வெளிநாட்டு மக்கள்கிட்ட இருக்கிற காதல் விஷயங்களே வந்து சரியான ஒரு வித்தியாசமான அனுபவங்களை எனக்கு இருந்திருக்குது. ஆகவே இதுல வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, நான் சொல்லக்கூடியது என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு பெண்ணால உங்களுக்கு எதிரான ஒரு முரண் வருகுதுன்னு சொல்லி சொன்னா, முதல்ல அந்த முரணுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. கூடுதலான பெண்கள்ல ஆண்களுக்கு முரண் வாரத்துக்கு காரணம், இந்த ஆண்கள் வந்து பெண்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றே இல்லை. டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக இந்த நேரமும் பொம்பளைன்ற மூணு முகத்தையே பார்த்துட்டு இருக்கணும்னா நீங்க மென்டல் ஆகிடுவீங்க. நான் ஒரு எளிமையான முறையில டைம் ஸ்பெண்ட் பண்றது. இப்போ ஒரு கொடுமையான விஷயம் வந்து பொம்பளைகளோட கடைக்கு போறது, அதுக்கும் புடவை கடைக்கு போறது. அதை நீங்க அது ஒருக்கா இக்னோர் பண்ணாம நீங்க உங்களோட பொம்பளையோட உங்களோட மனைவியோட முடிஞ்சுட்டா ஒரு வீக்கெண்ட்ல ஷாப்பிங்குக்கு போங்க. அதுல வந்து 2 பேருமா சேர்ந்து கூல் ட்ரிங்கோ என்னவோ வாங்கி குடியுங்க. அதான் உண்மை. குடி கேக்கில் வந்து உங்களோட குடும்ப விஷயம் கதைக்காம பொதுவான வேற விஷயங்களை கதையுங்க. உனக்கு நினைவு இருக்கா, நான் கல்யாணம் கட்டிக்கணும், உனக்கு முதல் வாங்கி தந்த சாரி என்ன கலர் நினைவு இருக்கான்னு கேளுங்க மனைவியிட்ட. சரி, இத்தனை வருஷம் கழிச்சு கேட்டு பாருங்க. ஏன்னா அவருக்கே அது ஞாபகம் இருக்காது. அப்படி இருந்ததுன்னு சொல்லி சொன்னா எல்லாம் உங்களுக்கு வந்து நீங்க செய்த நல்ல விஷயங்கள் ஞாபகம் இருக்காது. நீங்க என்னென்னலாம் கூடாத விஷயங்கள் அவங்கள ஹர்ட் பண்ற மாதிரி செய்தீங்களோ அவ்வளவும் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அதுதான் ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் இடையில உள்ள வித்தியாசம். இப்படியெல்லாம் ஒரு கிரீம் ஹவுஸ்ல ஒன்றை கேட்டு சமாதானப்படுத்துறத விட முழு உடுப்பையும் துவச்சு போட்டு சமைச்சு போட்டு படுக்கலாம். நேரம் இல்ல அப்படியெல்லாம். நீங்க வந்து கிரீம் ஹவுஸுக்கு எல்லாம் காசு செலவழிச்செல்லாம் கூப்பிட தேவையில்லை. அவைகளுக்குரிய சின்ன சின்ன சந்தோஷங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். வேணும்னு சொல்லி சொன்னா, ஒரு ஆண் சிந்திக்கிற மாதிரி ஒரு பெண் எப்பவுமே சிந்திக்கிறது கிடையாது. இப்ப அதுல சுரேஷ் கேட்டது, இந்த வயசுல போய் நான் கட்டி பிடிச்சி ஒரு பெஸ் கொடுத்தா பிள்ளை என்ன நினைக்கும், பொஞ்சாதி என்ன நினைக்கும், பொஞ்சாதியே கேட்கும், இவ்வளவு நானும் ஒழுங்கா தானே இருந்த நீ உனக்கு என்ன இதுல இல்ல இதுல எத்தனை பேர் அனுபவிச்சு வேண்டியிருப்பினோம் அப்படியே கிளி தெரியுமோ. சரி, அது நீங்க செய்ய தேவையில்லை. நீங்களும் மனைவியும் ஒரு பக்கத்தால போகல, மனைவி ஒருக்கா முதுகுல தடவி கொடுத்துட்டு போவோம். அதுக்கு வந்து ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதுக்கு கிளிப்பாடவே என்ன வியாதியோ உண்டு, வியாதியோ உண்டு. சும்மா இருங்க எல்லாம் நீங்க முதல் முறை செய்யல அது நடக்கும். அதே நீங்க பழக்கத்துல கொண்டு வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டோம்னா அடிதான் அங்கெல்லாம் அடிதான். என்ன சொல்றது, அடிதான். இனி தொடுவியா? நீங்க சொன்னது 100% உண்மை. என்னன்னு சொன்னால், பெண் என்றவள்
வலிகளைத்தான் மனசுல ஞாபகம் வச்சிருக்கிறாள். நீங்கள் நெருங்கும் போது அந்த வலிகள் தான் அவளுக்கு ஞாபகம் வருது ஒழிய நாங்கள் கொடுத்த அன்புகள் ஞாபகம் வருது இல்லை. நீங்கள் எவ்வளவு 5 வீடு வாங்கியிருக்கலாம், நகை செய்து கொடுத்துருக்கலாம், நட்டு செய்து கொடுத்துருக்கலாம். ஆனால் அதை விட நீங்க கொடுத்த அந்த வலி ஒன்றுதான் அவளுக்கு அந்த ஆண் போகைக்கு அந்த இது வருது. ஆனா ஆண்கள் அதை மறந்துட்டது வாழ்க்கைன்ற ஒரு விஷயத்துக்குள்ள பெண் வந்தால் ஏதோ ஒரு விதத்துல மாற்றம் அடைஞ்சு கொண்டு போயினோம்ன்றது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான். என்னடா இப்ப ஆம்பளைய பொறுத்தளவுல என்னன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு சிந்திக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. வேலையை பற்றி சிந்திக்கணும், மோட்கேஜை பற்றி சிந்திக்கணும், பேங்க் பேலன்ஸை சிந்திக்கணும், பிள்ளைன்ற படிப்பு சிந்திக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப பெண்களின் வாழ்க்கையில அந்த அண்ணா சீலண்ணா சாரி குறுக்கால கைக்கிறேன்னு சாரி எல்லாம் ஆம்பளை யோசிக்கணும் சொல்லியா. அதே மாதிரி கட்டின பொண்டாட்டியாலையும் கொஞ்சம் சரி யோசிங்களேன்ப்பா. ஏன் அதை யோசிக்க மாட்டேங்கிற நீங்க? யோசிக்கிறதே இல்லையே. நான் சொல்றதுக்கு முதல் நீங்க குதிரையை உள்ள முன்னுக்கு விட்டா நான் என்ன மாற்றி. பெண்கள் என்ற உலகத்துல குழந்தைகள் கிடைச்சதுக்கு பிறகு முதல்ல அவைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் குழந்தைக்கு கொடுக்கணும், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் அவையலுக்கு கொடுக்கணும். அப்ப அவையலுக்கு கொடுக்குற அந்த ப்ரிஃபரன்ஸ்ல அவையல் நினைக்கிறது என்னன்னு சொல்லி சொன்னா தனக்கு தான் சரி செய்தானா பிழை செய்தானா. இப்ப நீங்க ஒரு பொம்பளை ஒரு ஆட்டை பார்த்து நீங்க முயலன்னு சொன்னாண்டா நீங்களும் முயலன்னு சொல்லணும்னு தான் எதிர்பார்ப்பா. நீங்க இல்ல இது ஆடு, நான் எத்தனை ஆடு வெட்டி இருக்கிறேன், உரைச்சி சாப்பிட்டு இருக்கிறேன், உனக்கு ஆட்டை பற்றி தெரியமாட்டேன், நீங்க லெக்ஸா பண்ண வலிக்கிட்டீங்கன்னா அங்க அதை விட்டு போட்டு நீங்க உடனே இதுதானா அம்மா முயல், ஓகே அடுத்த முறை நாங்க நீங்க சொல்லு நாங்க வாங்கி கறி போடுவோம்ட்டு விட்டுருவோம். விட்டுட்டு அவ 2 நாள் கழிச்சு சொல்லுவா நான் ஆட்ட முயல்ன்னு சொன்னேனானப்பா, நீங்க ஏனப்பா அதை ஓம் சொன்னேன். அதே இதுக்கு திருப்பி ஒரு பிரச்சனை. அதுக்கு கிளிப்பாள நான் முதல் சொன்னா கேட்கல, லூசா உனக்கு பதில் சொல்லி எல்லாம் இருந்தீங்க விளையாட்டுகளுக்கு வேற. அப்ப அதுக்கு நீங்க உடனே என்ன சொல்லணும்னு சொல்லி சொன்னா, என்னை விட நீ அறிவில மூத்த நீயே அதை முயலண்டேக்குல நான் என்னண்டமா ஆடுன்னு சொல்றதுன்னா டோஸ் ஒன்றை போட்டு விட்டீங்கன்னு சொல்லி சொன்னா சரி. இதுல குடும்பத்துல என்னன்னு சொல்லி சொன்னா சின்ன டெக்னிக் தான், யாரை முட்டாளாக்குறது. இப்ப நீங்க உதிர்ந்தா உண்மையில இதெல்லாம் ஒரு பெண்களுக்கான ஒரு விட்டு கொடுப்புல சொல்ற மாதிரி தானே நான் இருக்கு. கிட்டத்தட்ட அதெல்லாம் பாக்க இப்ப வியல் இந்த என்னன்னு சொல்றது ஒரு என்னன்னு சொல்றாரு ஒரு அடங்காப்புடாரியர் என்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ள மாதிரி தான் போகுது. இல்ல என்ன சொல்லுங்க பாப்போம். எல்லா கணவனும் அண்ணா நீங்க ஒன்றும் வடிவாப்பா நான் சரி சீரியஸா நாங்க கலைக்கிறேன்னு சொன்னா எல்லா கணவனும் ஒரு வேலையால ஒரு உண்மையில ஒரு துன்பப்பட்டுத்தான் ஒரு கணவன் உண்மையில ஒரு வேலைக்கு போகணும்னு சொன்னா போய் அங்க அந்த வேலை செய்யற இடத்துல வர என்ன கூட ஒரு அழுத்தங்கள் எல்லாம் பெறும். அந்த அழுத்தங்களோட களைச்சு வேத்து வீட்டை டபுள் அடிச்சு சிலவெல்லாம் டபுள் எல்லாம் அடிச்சு போட்டு இங்க வீட்டை வரைக்க வீட்டை வார மனைவியும் பெருசா நீங்க சொல்ற மாதிரியான அவ இப்ப என்னன்னு சொல்றது ஒரு ஒன்றா கதைச்சா அதுக்கு எதிராக கதைச்சான்னா கட்டாயம் ஒரு சராசரி ஆம்பளை கட்டாயம் கோவம் பெறும். எவருமே அந்த இடத்துல இது என்ன மாட்டீங்கன்னா உண்மையா நான் சொல்ற ஒரு பழக்கம் என்னன்னு சொன்னா ஆரண்டாலும் நீங்க உங்களோட கணவன் வந்த உடனே உண்மையா அவருக்காண்டி ஒரு 15-20 நிமிஷம் ஒதுக்கி அவரா ஒரு வேலை பழகுகள் அதைகளை சந்தோஷமா காய்ச்சி அன்பா காய்ச்சி சாப்பாடுகள் எல்லாம் கொடுத்து போட்டு அவையல் சாப்பிட்டுக்கு முடிய அவைய கொஞ்சம் ஆறுதலா இருக்கேக்க நீங்கள் எந்த கதையை காய்ச்சாலும் ஒரு கணவனும் சண்டைக்கு போறதா இல்ல. இடம் பொருள் தெரியாம கதைக்கிற கதைகளும் சீறி விழுறது. முதலாவது எந்த கணவனும் ஒரு கதையை கதை கேட்க அவைகளை ஏதோ ஒரு ஆத்திரங்களை மனசுக்குள்ள வச்சிருந்து சீறி கடந்த கதை சொன்னது இல்லையா உண்மையா சீறி கதைச்சா கணவன் எந்த கணவனும் பொறுத்து கொண்டு போக மாட்டான். அதான் உண்மை. உண்மையா வீரமா இருந்தா பொறுத்து கொண்டு போக முடிவராது. சீறி கதைக்க கூடாது. இதே ஒரு பெண் அன்பா அமைதியா சொல்லட்டும் பாப்போம் சொன்னா அந்த கணவன் கட்டாயம் செய்வான். அதுல எங்கேயுமே சண்டை வராதுன்னா. மற்றது ஒரு ஆள் இப்ப கணவனுக்கு கோபம் இதுதான் என்ன கணவன் இவருக்கு இன்ன கறிதான் பிடிக்கும், இன்ன சோறுதான் பிடிக்கும், இவருக்கு இன்ன கோபம் வந்தா திருப்பி காய்ச்சா அவரும் திருப்பி காய்ப்பார், சண்டை வருமென்று சொல்லி ஒரு பொறுமையா பிள்ளை ஊட்டின் எதிர்காலம் என்று நினைக்கிற ஒரு மனைவி என்று சொன்னால் புருஷனுக்கு கோபம் வந்துட்டு சொன்னா திருப்பி கதைக்கவே கூடாது. அப்படியே பேசாம இருந்து போட்டோன்னா அதுக்கண்டு சொல்லி ஒரு நேரம் வரைக்கும் அந்த கதைகள் நியாயங்களை எடுத்து சொல்லணும். அதான் உண்மை. நீங்க சொல்றது அவ்வளவும் சரி. இப்படியான ஒரு கலாச்சாரம் தான் எங்கள்கிட்ட இருந்தது. இப்படியான ஒரு கலாச்சாரம் தான் எங்கள்கிட்ட இருந்தது. அதாவது அந்த கலாச்சாரம் பெண்மை என்று சொல்லி நிறைய விஷயத்த பெண்களுக்கும், ஆண் தன்மை என்று சொல்லி ஆண்களுக்கு நிறைய விஷயங்கள் ஈஸியாக உணர்ச்சி வசப்படக்கூடியவன், உணர்ச்சி இப்ப ஒரு ஆணுக்கு ஒரு வீத உணர்ச்சி இருந்ததுண்டா அதை அடக்கிற தன்மை காவாசி தான் அவருக்கு அடக்கிற தன்மை இருக்கு.
ஒரு பெண்ணுக்கு ஒரு வீத உணர்ச்சி இருந்திருந்தா அதை அடக்குறதுன்னா பெண்ணுக்கு 4 வீதம் இருக்கு, 4 மடங்கு. ஆனா அது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் என்ன செய்யறோம்னு சொல்லிட்டோம்னா பெண் அடிமைத்தனம் என்று சொல்லி அந்த அந்த நிறைய பெண்களுக்குரிய நற்குணங்களை எல்லாமே வந்து நாங்கள் தூக்கி வெளியே போட்டுட்டோம். ஏன்னா அது ஒரு மேலத்தைய நாகரிகத்தால வந்து ஒரு விஷயம். என்னென்ன குணங்கள் எல்லாம் பெண்ணுக்கு இருக்குமானுமோ அது எல்லாத்தையுமே நாங்க வந்து இன்றைக்கு வந்து அது பெண் அடிமைத்தனம் என்று சொல்லி ஒரு கேட்டகரிக்குள்ள கொண்டு வந்து நான் ஒரு கடைசியா கதை கேட்கல சொல்லியிருந்தேன். எங்களோட அந்த அப்பாவுக்கு வந்து பானவரான்ற சத்தம் வந்து அந்த நாளில வந்து அவைகளுக்கு ஆம்பளையும் பொம்பளையும் பெருசா கதைக்க மாட்டேன். ஆனா அவைகளுக்கு இடையில ஒரு ஆழமான லவ் ஒன்று ஓடிக்கொண்டு இருக்கு. அவைகளுக்கு அந்த வறுமையா இருந்தா கூட அந்த வறுமையில கூட அவைகளுக்கு இடையில ஒரு நல்ல லவ் ஒன்று இருந்து கொண்டு இருக்கும். நான் வட்டுக்கோட்டையில இருக்கேக்குள்ள எனக்கு இந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இவங்களுக்கு வந்து பிள்ளைகள் கிடையாது. இந்த இந்தியன் ஆர்மியோட வந்து என்னன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு வீட்டை விட்டு வெளியே போகிறது அவையில் 2 பேரும் வயசு போன ஆக்கலன்றபடியால் எங்களோட வீட்டை வரவேணும் வந்து அந்த கார்ட்ஸ் விளையாடுறது, தாயம் விளையாடுறது. அந்த அந்த கிழவி வந்து அந்த அம்மம்மா வந்து ஒரு நாளும் எதிர் திசையில இருந்த நாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். நீ உங்க ஹஸ்பண்டுக்கு எதிராக இருந்து விளையாடுன்ற ஒரு நாளும் எதிராக இருந்து விளையாட மாட்டா. விளையாட்டுல கூட அவருக்கு பல் இல்லை, பார்க்க வந்து உடலில் இடிச்சு பிறகு தான் வந்து அதை கடிச்சு நசைச்சிட்டு அவருக்கு கொடுப்பான். அதே மாதிரி வந்து ஒரு அந்த அப்படியே இப்ப நாங்க சொன்னோம் என்னதான் எங்களுக்கு வைஃப் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு மனசுல ஓடுமில்ல இப்படி ஒரு மனைவி இருந்தா எங்களுக்கு எவ்வளவு நல்லா இருக்குமாண்டு அப்படி நினைச்சதுல அந்த அந்த அம்மம்மா வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தா அந்த கணவனை வந்து எப்படியெல்லாம் கையாள வேணுமோ அப்படி முந்தியெல்லாம் வந்து சொல்லுவாங்க. சொல்றேன், நீங்க இதெல்லாம் இப்ப வயது போன ஆக்களோட தராதரத்துல வச்சு கூடுதலா கதைக்கிறீங்க. ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில ஒரு 35 வயது பிள்ளைக்கு 40 வயது பிள்ளைக்கு கணவனோட மனைவியோட இப்படி வாழணும்ன்றது சரியான கஷ்டமா இருக்கு. அத கொஞ்சம் உதாரணத்துக்கு என்ன பொறுத்தவரையில அந்த நேரத்துல எங்கட அப்பாக்கள் எல்லாம் வந்து இப்ப சாப்பிட்டுட்டு கோப்பைய மிச்ச சாப்பாடை வச்சுட்டு போனா எங்கட அம்மாக்கள் கொட்டாயினா மிச்ச சாப்பாட்டை அந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு மிச்ச சாப்பாட்டையும் போட்டு சாப்பிட்றத நான் என் கண்ணால கண்டேன். ஆனா அதே சமயம் நானும் வச்சுட்டு போய் பார்த்தேன்னா என்ன மனசு பேசினது வந்து ஏதோ கொட்டி கழுவ தெரியாது, இதுக்கு இன்னொரு கொட்டில் வரணுமோன்னு சொல்லி நானும் அப்படித்தான் சொல்லுவேன். இப்ப சுரேஷ் உங்களுக்கு சரி சந்திரனா நான் போயிட்டு வரேன். ஓகே ஓகே ஓகேண்ணா பை. என்னத்துக்காக அந்த சம்பிரதாயம் இருந்ததுன்னு தெரியுமா? அது என்னன்னு சொன்னா புருஷன் சாப்பிட பக்கத்திலேயும் இருக்கிறது, சாப்பிட்ட சாப்பாட்டை மிச்சத்தை சாப்பிட்றேன்னு சொன்னா அதுக்கு உப்பு புளி அதை தான் பிள்ளையா போட்டிருந்ததா அதுக்கு கணவனுக்கு என்ன பிடிக்குமாண்டு. அதே மாதிரி மனைவி கணவன் சாப்பிட அருகில இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னா அவர் எதை ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறீரோ அந்த கரையில அடுத்த முறை அந்த மனைவி வந்து சமைக்க மாட்டாள், அல்ல அதிண்ட சரி புளியெல்லாம் அவள் பார்த்து கொள்ளுவாள். அப்ப அதுகளுக்காண்டித்தான் பக்கத்துல இருக்கிறது. சாப்பிட்டதை திருப்பி சாப்பிட்றக்குரிய காரணம் என்ன சொன்னா புருஷன் பாசம் என்றதை விட அதுல அந்த சமைச்ச சாப்பாட்டுல தான் என்ன பிளவுட்டன்ற அப்படித்தானே அது வேறு என்ன பிளவு என்ன நடந்ததுன்றதை காண்றதுக்கு அறியறதுக்கு. நீங்க சொல்றது சரி. இதை நீங்க உங்களோட மனைவிக்கு எப்படியாவது சொல்லி இருக்கிறீங்களா? இதுதான் ரீசன். எங்க சமைக்கிறது எல்லாம் புலப்புறம் எங்க சொல்றேன் கேட்கிற கேள்வி சரி சரி இல்ல. அது ஒரு காலமும் எந்த வீட்டை எல்லாத்த நீங்க நிக்கிற அளவுக்கு இல்லாம இப்ப எல்லாம் இல்லையா புருஷன் குடிச்சிட்டு வச்ச தேத்தனியா நீங்க நிக்கிற அளவுக்கு இல்ல புருஷன் குடிச்சிட்டு இதெல்லாம் ஒரு காலமா இருந்தேன். நான் கனவேற்ற வீட்டை பாக்குறேன். இப்படி பாருங்க சுரேசன், இப்ப எங்க நாங்க தோக்குறோம் என்றால் ஆணும் உணரவனும் சுதந்திரம் என்றால் என்னென்று அடிமைத்தனம் என்றால் என்னென்று பெண்ணும் உணரவனும் சுதந்திரம். நான் அடங்கி கேட்டான் சுதந்திரம் என்றால் என்ன, வாழ்க்கையில எது ஆணுக்கானது எது பெண்ணுக்கானதுன்றதை வந்து இருவரும் வந்து தீர்மானிக்க வேணும். ஒரு நாள் நான் சாப்பிட்டது அவா கழுவிட்டு போட்டால் அடுத்த நாள் நீ ஏதோ ஒரு இலட்சியா நீங்க இருந்துட்டா கழுவி வச்சுட்டு போய் பாருங்கோ. சரி ஒரு நாள் பாத்திரம் இருக்குது. இப்ப விட்டு கொடுப்பது இப்ப நீங்க சொல்ற மாதிரி வேற முடிச்சு நீங்க வரைக்க உங்களுக்கான எல்லா தனித்துவமான விஷயத்தையும் ஒரு பெண் செய்தால் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், வாழ்க்கை சிறக்கு. ஆனா இதே சரி நீங்க வீட்டை இருக்கிறீங்க, சரி நேரம் நீங்க வீட்டை அவ அந்த சரி நேரம் வேலைக்கு போறா, வேலை போய் வீட்டை வந்தா நீங்க எவ்வளவு சாப்பாடு சமைச்சது சாப்பாடு கொடுப்பீங்களா வெளிநாட்டுல? ஏன் முடியாது. அப்படி செய்து வந்தும் ஒரு லைஃப்ல ஒரு சந்தோஷம் இருக்கல என்றால்
அப்படியே அப்பைக்கு நான் உதாரணத்துக்கு மனைவி வேலைக்கு போயிட்டு வரைக்க வீட்டு வாசலுக்கு வரைக்கும் என்ன உச்சி என்ன இதை என்ன சமையல்னு கேட்டாலே உடனே சமையல் அடுத்த நாளைக்கு அவ செய்து வைப்பாங்கல்ல. நீங்க நிக்கிற அளவுக்கு இல்ல, பொம்பளை எல்லாம் விட்டு கொடுத்து போடணும்னா எந்த முடிவு எப்பவுமே வந்து அதுக்கு அனுசரிச்சு போறதுக்கு தயாரா இருப்பாங்க. சுரேஷ் இல்ல ஒருத்தர் வந்திருக்கிறா அவைகளுக்கும் ஒரு கருத்துல கேப்பம் இருக்கா, இல்ல 2 பேரை காஞ்சி போட்டு சீலன்னா கேப்பா பொறுங்க வார ஏண்டா கண்ணேரம் ஆர்ஆர் ராஜி சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. வணக்கம் அண்ணாக்கள் அக்காக்கள் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். நான் சொல்ல வரேன், ஆண்களுக்குத்தான் 90 விதமான கஷ்டம் இருக்குது, பெண்களுக்கு 10 விதமான கஷ்டம் இருக்குது வீட்டில். அதை அதுக்காக நீங்க ஒரே உங்களோட பக்கமே எடுத்துட கூடாது. படத்தோட வந்திருக்கிறீங்க, அதான் கேக்குறேன்னு சொல்லுங்க. அதுக்கும் நம்மளோட பேச்சுக்கும் சம்பந்தமே இல்லை. நான் வந்து சொல்ல வரேன்னு சொன்னா, ஆண்களுக்கு வந்து அப்பா அம்மாவோட இருந்து வளர்ந்ததுல இருந்து வெளிநாடு வந்து அப்பா அம்மா தங்கச்சி தம்பி தன் குடும்ப பேரத்தையும் எடுத்து தன்னுடைய மனைவி பிள்ளைகளையும் சுமந்து கொண்டு தான் அந்த ஆண் வந்து வேலைக்கு போய் வாரார். அவ்வளவு கஷ்டத்தையும் சுமந்து கொண்டு யாருக்கா வேண்டி, தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்காண்டி. ஆனால் அவர் போய் வர கஷ்டத்தோட வீட்டில் வரும்போது ஒரு மனைவி சந்தோஷமாக அவரை வரவேற்க இல்லையான்னு சொன்னால் அவருக்கு இன்னும் ஒரு படி பேரம் கூடும். அதே நேரம் அந்த கணவனும் வந்து மனைவியை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எந்த மனுஷி அப்படி சொல்கிறேன்னு, எந்த மனுஷியும் பிள்ளைகளோட ஸ்கூலுக்கு கூட்டி கொண்டு போகிறா, வீட்டு பாடம் சொல்லி கொடுக்குறா, வீட்டில் சமையல் செய்கிறா, வீட்டில் கடைக்கு போகிறா அண்டு சொல்லி அவாக்கும் ஒரு கஷ்டம் இருக்குன்றதை அவரும் புரிஞ்சு கொள்ள வேணும். ஆனால் அந்த அப்படி புரியாத ஆக்கள் வீட்டில் புரியாதவர்களுக்கு ஒரு நாளும் ஒற்றுமை இருக்காது வீட்டில். கண்டிப்பாக நீங்கள் வடிவாக பாருங்க. அப்படி ஏன்னு சொன்னால் ஆணுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் கூட, வேலை கஷ்டம், 2-3 வேலை 2 வேலையும் செய்வினோம், ஒரு வேலையும் செய்வினோம். அதே நேரம் பெண்கள் வீட்டுக்கு வரும்போது பெண்கள் சந்தோஷமாக கதை காட்டு அவைக்கு இன்னொரு படி அவைக்கு அந்த நைட் நித்திரியை கொள்ளுவினமோ தெரியாது. அது நான் பார்த்துருக்குறேன் சில குடும்பங்களில், அதை வச்சு சொல்கிறேன். மற்றது ஒரு நடுநிலைமையாக நான் யோசித்து பார்க்கும்போது அவைக்கு அப்பா அம்மாவோட பிறந்தில் இருந்து ஆண்மகன் அண்டு உழைப்பண்டு ஓடி கடைசி அவைன்ற ஒரு 6 அடி பெட்டியில் போகும் மட்டும் அவைக்கு அந்த தொல்லை இருக்குது. அதே நேரம் அந்த பெண்ணுக்கு அவ்வளவு தொல்லை இருக்காது, அந்த சோழி இருக்காது. அவாக்கு தன் பிள்ளை மனுஷன் வீடு ஆக மிஞ்சி போனால் தன் அம்மா அப்பா சகோதரங்களுக்கு ஏதாவது கொடுக்க வேணும், அவர்கிட்ட வாங்கின்னு மட்டும்தான் யோசிக்கணுமே தவிர அந்த கணவன் என்ன கஷ்டப்படுறார் எங்களுக்காக வேண்டித்தானே என்றதை யோசிக்காத பெண்கள் நிறைய பேர் இருக்கணும். அதே நேரம் இதுக்குள்ள இன்னொரு பிரச்சனையை எடுத்து வைப்பினோம், மாமின்ற பிரச்சனை, மெச்சாளின்ற பிரச்சனை, அது எல்லாத்தையும் அந்த மனுஷன்ல தான் சேர்த்து வைப்பினோம். நீங்க எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா இல்லையா? இது எல்லா இடமும் இருக்கு, எங்கட சமுதாயத்திலே அது நடக்குது. அதே நேரம் இந்த கணவன்கிட்ட முக்கியமான ஒரு பெரிய பிரச்சனை உண்டு. என் மனசுக்கு என்ன குறை இருக்குது, வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குது, இன்றைக்கு எவ்வளோ வேலையை செய்கிறா, என் பிள்ளைகளோட எவ்வளோ கஷ்டப்படுறா என்றதை பார்க்கணும். அதை விட கணவன் வந்து நெடுகவுமே நாங்கள் வேலைக்குத்தான் போகிறோம், நீங்கள் பிள்ளைகளை பாருங்க, நான் வேலைக்கு மட்டும் போகிறேன்னு சொல்லி விடவும் கூடாது. என்னட்டு சொன்னால் அவர் வந்து அந்த குடும்பத்தில் இருந்துகிட்ட போயிடுறார், காசை மட்டும்தான் தேடுறாரே தவிர இந்த பிள்ளைகளின் அன்பிலையோ அல்லது மனைவியின் அன்பிலையோ பங்கு பெற்றுறதுக்கு நேரம் கிடைக்காது. அவரும் சில பங்களிப்புகள் செய்யணும். உதாரணத்துக்கு காலையில் போய்க்க ஸ்கூலுக்கு பிள்ளைகளை கொண்டே அவர் விட்டுட்டு போக வேணும். அதே நேரம் நைட் வந்து இன்றைக்கு என்ன மாதிரி படிப்புகளாண்டு ஒரு அல்லது என்ன வீட்டு பாடம் செய்துட்டீங்களாண்டு ஒரு கேள்வி பிள்ளைகளை கேட்க வேணும், வைஃபை கேட்க வேணும். பிள்ளைகள் சாப்பிட்டாங்களா, நீங்கள் என்ன மத்தியானம் சாப்பிட்ட, நீங்கள் இப்போ என்ன சாப்பிட்ற போகிறீங்கள், இல்லை எங்களை என்ன சாப்பாடு, எனக்கு என்ன சாப்பாடு, அப்படி ஒரு கலந்துரையாடல் இல்லாட்டு அந்த வீட்டிலேயே இன்றைக்குமே சந்தோஷம் இருக்காது. அது வேற எட்ட போயிடும். அது நீங்கள் சுரேஷன்னா நீங்கள் டெய்லி உங்களோட பக்கத்தால் டெய்லி குறை சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் அப்படி இப்படியும் ஒருக்கா சிந்திச்சு பாருங்கோ, சின்ன மாற்றங்கள் வரும் கண்டிப்பாக. நான் உங்களுக்கு அண்டு குறையாண்டு சொல்லல சொல்கிறேன், நீங்கள் உண்மையாக சொல்கிறபடினா நான் அதை வந்து சொல்ல வரேன். உங்களை கணவன் வந்து கொடுத்து வச்சவர், நான் நினைக்கிறேன் அவருக்கு பேர் புண்ணியமூர்த்தி. அப்படியா?
என்ற கணவன் நான் என்னத்தை தான் செய்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு குறை சொல்லாம விட மாட்டார். இருந்தாலும் நான் அது கணக்கில் எடுக்க மாட்டேன். அதுதான் பிரச்சனை. வாழ்த்துக்கள் தாங்க உங்களுக்கு. இந்த ஒரு பொது தளத்துல வந்து நீங்க ஒரு நல்ல ஒரு ஆளுமையான நல்ல ஒரு சிந்தனையான கருத்தை சொல்லிருக்கீங்க. உங்க அம்மா உங்களுக்கு நான் என்னதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னு சொல்லிருக்க. இப்ப அதான் ஏன் உங்களை நான் இன்னும் கூட எதான்னு சொன்னா, அந்த ஆம்பளை சைட் நீங்க சொல்றீங்கல்ல, சின்ன வயதுல இருந்து அதாவது ஒரு